கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இது ஃப்ரெஷ் மைண்டோட பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பிளே டு வின், இந்த ஸ்ரீ கணேஷ்கா அதை ரீட் பண்ணுங்க, வால்யூமா ரீட் பண்ணுங்க. முதல் பேராகிராஃப் பிளே டு வின்ல இருந்து ஆரம்பிச்சு just a 4-year-old kid வரும். Play to win, 16 years old Hari Moore writes about his hobby, tennis. My parents have always loved tennis. They are member of a tennis club. My old brother was really good at it and I supported him, taking him to lesson all the time. So I guess when I announced that I want to be a tennis champion, when I grew up, I just intended for them to notice me. My mother laughed. She knew I couldn't possibly be serious. I was just a 14-year-old kid. Okay. They are members of a tennis team. Member னு படிச்சீங்க. It couldn't be possible னு படிச்சீங்க. அதே. ஓகே. இதோட மீனிங் மட்டும் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட மீனிங். என்னோட பேரண்ட்ஸ் எப்பவுமே டென்னிஸை லவ் பண்ணுவாங்க. சரி. அவங்க வந்து டென்னிஸ் கிளப்போட ஒரு மெம்பரும் கூட. சரி. என்னோட ஓல்டு பிரதர் வந்து அவன் ரியலி குட், அதுல டென்னிஸ்ல ரொம்ப வந்து அவன் நல்லா பண்ணுவான். அண்ட் அவங்களுக்கு இந்த 2 பேரும் அவனை நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா டைமும் லெசன் சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க. சோ அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா taking him to lessons all the time னா என்ன? all the time. என்ன லெசன்ஸ்? எல்லா நேரமும் அத பத்தியே அவனுக்கு பாடம் கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இல்லையே, taking him to இந்த இடம் கரெக்டா பார்க்கணும். எல்லா நேரமும் இருக்கு. எது எங்க அழைச்சிட்டு போனாங்க? டென்னிஸ் கிளப். டென்னிஸ் கிளப்புக்கு, டென்னிஸ் மேட்ச்க்கு, டென்னிஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு அழைச்சிட்டு போனாங்க. டென்னிஸ் லெசன் கொடுக்குறாங்க. அது பொதுவா டென்னிஸ் கோர்ட்ல தான் நடக்கும் லெசன். டென்னிஸ் லெசன்ஸ் இது பண்றாங்க. சரி, அந்த இடம் கரெக்டா புரிஞ்சுக்கணும். பாத்தீங்களா, அந்த புரிதல் வித்தியாசம் வருது பாருங்க. அவனை ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாங்க அப்பா அம்மா 2 பேரும். எல்லா டென்னிஸ் லெசன்ஸ் எல்லாத்துக்கும் அழைச்சிட்டு போனாங்க. எப்பயுமே எல்லா நேரத்திலயும் டென்னிஸ் லெசனுக்கு அவனை அழைச்சிட்டு போனாங்க. நெக்ஸ்ட். சோ அது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, எப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் டென்னிஸ் சாம்பியன் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்புறம் when I ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். when I announced அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் நான் எப்போ grew up வளருவேன் அந்த மாதிரி. நோ இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். So I guess when I announced that I wanted to be a tennis champion when I grew up, I just intended for them to notice me. என்ன சொல்ல வர்றாங்க? சோ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, அந்த டென்னிஸ் when I announced that I want to be a tennis champion அனௌன்ஸ்மென்ட்காக ஸ்ரீ கனிஷ்கா என்ன எனக்கு புரியல சார். announce that I want to be a tennis champion, எனக்கு அது புரியல சார். ஓகே, யாராவது சொல்ல முடியுமா? சோ ஐ கெஸ் அதாவது அவங்க வந்து எப்ப டென்னிஸ் சாம்பியன் ஆவாங்க, அப்போ வந்து எப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்க பெரிய சாம்பியனா சொல்லுவாங்க அப்படின்னு வந்து அவன் வளர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு பெரிய சாம்பியனா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து அவங்க ஜஸ்ட் இன்டென்டட் ஃபார் देम டு நோட்டீஸ் மீ. அண்ணான்னு ஒரு கேரக்டர் இருக்கு, டென்னிஸ் விளையாடுறாங்க. தம்பி ஹாரி மோர்னு இன்னொரு கேரக்டர். சோ 2 கேரக்டர் இப்ப சொல்றாங்க. இது சோ ஐ கெஸ் when I announced னா என்ன? that I wanted. எப்ப நானும் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. இல்ல சோ அவன் நினைக்கிறான் சார், அவன் கெஸ் பண்றான். அதாவது அவன் ப்ரெடிக்ட் பண்றான் when I announced that I wanted to be a tennis champion. அதாவது அவங்க எப்ப வந்து என்ன பெரிய ஒரு சாம்பியனா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றான். அதாவது when I grow up, நான் எப்ப வளரனோ அப்ப வந்து நான் பெரிய அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. when I grew up அந்த டென்ஸ் மாத்திரம் when I grew up சரி when I grew up. அண்ணனை பத்தி இந்த பாயிண்ட்ல பேசுறாரு. அண்ணனை வந்து அப்பா அம்மா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, டென்னிஸ் அவனுக்கு பிடிக்குங்கிறதுனால டென்னிஸ் கலைச்சிட்டு போனாங்க. அதே மாதிரி தம்பிக்கு சோ ஐ கெஸ் நான் என்ன யூகிக்கிறேன்னா, when I announced நான் சொன்னப்ப நான் என்ன சொன்னேன்? தம்பியாகிய நான் ஹாரி மூர் வந்து சொல்றேன், ஏதோ ஒரு விஷயம் சொல்றேன். என்ன சொல்றேன்? I want to be a tennis champion. நான் வந்து ஒரு பெரிய டென்னிஸ் சாம்பியன் ஆவேன்.
தம்பி வந்து சொல்றான், அவன் தம்பி தான் இந்த லெட்டரை இந்த இதே எழுதுறான். தம்பி என்ன சொல்றான்னா, அண்ணனுக்கு பிடிக்கும், அண்ணன் அழைச்சிட்டு போனாங்க, அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நான் ஒரு நாள் அறிவிச்சேன், நான் ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணேன். என்ன அனௌன்ஸ் பண்ணேன்? தம்பியாகிய நான் ஹாரி மூர் என்ன நான் ஒரு டென்னிஸ் சாம்பியன் ஆகணும்னு நான் சொன்னேன். பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். when I grew up ஒரு பெரிய டென்னிஸ் சாம்பியனா இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். I guess I just intended for them to notice me. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? இது அப்படியே கோர்த்து சொல்லுங்க. இதை நீங்க புரிஞ்சாதான், இல்லைன்னா தப்பா புரிஞ்சுக்குவீங்க. அப்படியே தப்பா புரிஞ்சுக்குவீங்க. இது அந்த வேர்புங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அதான் நீங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல பிச்சு அக்கு வேற ஆணி வேற பிச்சு உதற போறோம். அண்ணனை அழைச்சிட்டு போனாங்க, அண்ணனை சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாம் ரைட்டு. எனக்குன்னு வர்றப்ப நான் ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணேன். நான் எங்க அப்பா அம்மாட்ட அண்ணன்ட்ட சொன்னேன், நான் ஒரு டென்னிஸ் சாம்பியன் ஆகணும்னு சொன்னேன். நான் வளர்றப்ப நான் வளர்ந்தோடனே ஒரு பெரிய டென்னிஸ் சாம்பியன் ஆவேன் அப்படின்னு சொல்றப்ப ஐ ஜஸ்ட் இன்டெண்டட் ஃபார் தம் டு. நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றாங்களே, எனக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஐ ஜஸ்ட் இன்டெண்டட் ஃபார் தம் டு. அப்ப சின்ன வயசுலயே சொல்லிட்டாக்கா, சின்ன வயசுலயே சொன்னதாக்கா, சின்ன வயசுலயே என்ன சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ணனுக்கு கூட சப்போர்ட் பண்றாங்களேன்னு நினைச்சிட்டு நானும் யூகிச்சது என்னன்னா, நான் அனௌன்ஸ் பண்றப்ப நான் சொன்னேன் அவங்கள்ட்ட எனக்கு வேணும்னு சொல்றப்ப என்னோட இன்டென்ஷன் ஒரே ஒரு இன்டென்ஷன் தான். சின்ன வயசுலயே சொல்றோம், நமக்கு சின்ன வயசுல இருந்தே அண்ணன் மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைச்சு சொன்னேன். அப்பாடா வந்துருச்சா அது புரியுதா? இப்ப எனக்கு சொல்லுங்க ராமன், என்ன சொல்ல வந்தாங்க? சோ ஐ கெஸ் when I announced that I wanted, யாரு எந்த கேரக்டர் சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரு, அவரோட இன்டென்ஷன் என்ன, அது எப்படி முடிஞ்சது? சார் அதான் சார், அவனோட தம்பி வந்து சொல்றான், அவன் வந்து மேட்ச் அவன் கூடயே போய் பார்த்துட்டு இருக்கிறப்ப அவன் வந்து சொல்றான், அவன் கெஸ் பண்றான், when I announced that I want to be a tennis champion. தமிழ்லயே சொல்லுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அவன் கெஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா, அவனை வந்து ஒரு பெரிய பிளேயரா வந்து சாம்பியனா வளர்றப்போ அவன ஒரு பெரிய பிளேயரா எப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்க? அண்ணன் தம்பினே சொல்லுங்க, ஏன்னா ரெண்டு கேரக்டர் இங்க மிங்கில் ஆயிருக்கு. சார் அதாவது தம்பி சார், அதாவது தம்பி வந்து அவன் தம்பி சொல்றான் சார், அதாவது அவன் ஒரு பெரிய சாம்பியனா வந்து வளர அளவுக்கு பெரிய ஆளாயா அவனை வந்து அனௌன்ஸ் பண்ணணும் பெரிய சாம்பியனா அப்படின்னு அவன் சொல்றான். அனௌன்ஸ்டுன்னா வீட்டு மெம்பர்ஸ்க்கு நான் சொன்னது. நான் ஒரு நாள் எனக்கு பாருங்க, இது ஃபுல்லா முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். மை மதர் லாஃப். எதுக்காக சிரிச்சாங்க அவங்க அம்மா பாருங்க? மை மதர் சொன்னதுக்காக சார், அவன் சொன்னதுக்காக சார். ஆக்சுவலி ஏன் சிரிச்சாங்க சார், அதாவது அவன் வந்து சொல்றான், அதாவது அவன் கெஸ் பண்ணி, அதாவது நான் வந்து ஒரு பெரிய பிளேயரா அவன் அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொன்னங்காட்டி சோ அவங்க அம்மா வந்து சிரிக்கிறாங்க. இல்ல, இந்த பின்னாடிதான் இந்த ரீசன் வருது. ஏன் she knew, அவங்க அம்மாவுக்கு I just intention for them notice me. possibly be serious. She knew, எங்க அம்மாவுக்கு தெரியும். I couldn't possible be serious. இதுக்கெல்லாம் கரெக்டா அர்த்தம் தெரிஞ்சாதான் நீங்க உள்வாங்கிக்க முடியும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் அவங்க அம்மாவுக்கு சொல்றான், அவங்க அம்மாவுக்கு தெரியும் இவனால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவுக்கு என்ன தெரியுங்க? கரெக்டா கேள்வி கேக்குற பாருங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன அந்த பையன் பாசிபிள் டு சீரியஸ், அவனுக்கு சீரியஸ் அதோட சீரியஸ்னஸ் பத்தி தெரியல அவனுக்கு. அவன் சீரியஸா தான் பேசலங்கிறது தெரியும். தம்பி ஹாரி மோர்னு இந்த ரைட்டிங் எழுதுற ஆர்டிகல் எழுதுற அந்த தம்பி சீரியஸா பேசலங்கிறது மட்டும் அவங்க அம்மாவுக்கு தெரியும். ஏன் பேசுற? ஏன்னா I was just 4 years old kid. 4 வயசு தான் அவனுக்கு. இப்ப கொண்டு வாங்க. இப்ப கிளியரா 100% அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு போவோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல என்ன அவங்க பேச வராங்க, எழுத வராங்கன்னு தெரியணும். அண்ணன் வந்து எப்பயுமே எங்க அப்பா அம்மாவுக்கு டென்னிஸ் ரொம்ப பிடிக்கும். எங்க அண்ணனும் டென்னிஸ்ல ரொம்ப சூப்பரா விளையாடுவான். அப்படி சூப்பரா விளையாண்டதுனால எங்க அப்பா அம்மா எப்பயுமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா டென்னிஸ் லெசனுக்கும் எல்லா நேரத்துலயும் அழைச்சிட்டு போவாங்க. அப்பதான் எனக்கு வந்து அப்ப யூவிச்ச நான் ஒண்ணு பண்ணேன். நான் ஆக்சுவலா ஒண்ணு வந்து எங்க அப்பா அம்மாட்ட என் ஃபேமிலிகிட்ட சொன்ன ஒரு நாள் நான் அனௌன்ஸ் சொன்னேன், நான் ஒரு பெரிய டென்னிஸ் சாம்பியனா வரணும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் எதை யூவிச்சு சொன்னேன்னா, அண்ணனுக்கே இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க, நம்ம சின்ன வயசுலயே சொல்லிட்டோம்னாக்கா நமக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சு நான் அப்படி சொன்னேன். ஆனா அதுக்காக எங்க அம்மா சிரிச்சாங்க. எங்க அம்மா அவனை சிரிச்சதுக்கு காரணம் எனக்கு தெரியும்.
இவன் சும்மா சீரியஸா சொல்ல அதுக்குரிய வயசே கிடையாது, 4 வயசுல அவன் சொல்றான்னா புரிஞ்சுக்கிட்டு அவன் சொல்லல, புரியாம சொல்லணுங்கிறதுக்காக சொல்றான்னு அவங்க நினைச்சாங்க. இதுக்கு பின்னாடி எப்படி ஒரு மீனிங் இருக்கு பாத்தீங்களா? எப்படி ஒரு மீனிங் இருக்கு பாத்தீங்களா? அவசரமே படாம ஸ்லோவா பண்ணணும். இந்த இந்த லாஸ்ட் நெக்ஸ்ட் 90 மினிட்ஸ் வந்து ரொம்ப குரூஷியல். இதுல சின்ன சின்ன கேள்வி கேட்க போறேன். ஆனா அந்த புரிதலால மட்டும்தான் இதை நகர்த்த முடியும், உங்க உள்வாங்கிக்க முடியும். புரியாம எதுவுமே பண்ண முடியாது. ஆனா 100% புரிஞ்சுக்கணும். பாருங்க, சோ ஐ கெஸ் போட்டு பிரசன்ட்ல போட்டுட்டு when I announced பக்காவா பண்ணிருக்காங்க பாருங்க. பாஸ்ட் Pastல I போட்டு. wanted to be past. I wanted to past. When you grew I up, grew up. I just ஆனா so I guess Grew up. ஆரம்பிச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஏன்னா இப்ப இந்த பையன் எழுதுறான், ஹாரி ஒரு எழுதுறான். இந்த பையனுக்கு 16 வயசு இப்ப. ஆனா 12 வருஷத்துக்கு முன்னாடி இங்க நடந்தது. எப்ப 4 வயசா இருக்கிறப்ப, இப்ப அவனுக்கு 16 வயசு. கிளீனா போட்டிருக்காங்க பாரு. அந்த டென்ஸ் எப்படி போட்டிருக்காங்க அழகா. பிரசன்ட் பர்ஃபெக்ட். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்பர் 3 போட்டிருக்காங்களா? was really good at structure number 5. I guess structure number 1 when I announced 5. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா, உங்களுக்கு இதுல இருந்து ஆரம்பிச்சு பிளே டு வின்ல இருந்து ஆரம்பிச்சு 4-year-old கிட்ட வரணும் உள்ளதுல எல்லா வேர்பையும் லிஸ்ட் பண்ணணும். நீங்க ஒரு நோட் புக் எடுத்துக்கீங்க, ஒரு 2 மினிட்ஸ் கொடுக்குறேன். 2 மினிட்ஸ்க்கு மேல தேவை இருக்காது, நீங்க 2-3 நிமிஷம் எடுத்தாலும் பரவாயில்ல. வேர்ப் VERB வேர்ப் வினை சொல்ல மட்டும் லிஸ்ட் பண்ணணும். பாருங்க அது எப்படி கொண்டு வரேன்னு பாருங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கண்டுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேண்டியது வேர்பு. வேர்பு எல்லாத்தையும் இது பண்ணிடணும். வேர்பு சம்பந்தமா எல்லாத்தையும் முடிக்கணும். அப்புறம் நவுன் சம்பந்தமா எல்லாம் முடிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரிபோசிஷன் ப்ரோனவுன் எல்லாம் ஈஸியா வரும். எழுதுங்க, தப்பானா பரவாயில்ல. ஓகே சார். லிஸ்ட்ல எழுதுங்க. இது வந்து இன்ஃபினிட்டிவ் வேர்பா இருக்கலாம், சப்போர்ட்டிங் வேர்பா இருக்கலாம், மெயின் வேர்பா இருக்கலாம். கட்டாயமா வேர்பா இருக்கும். இன்ஃபினிட்டிவ் வேர்பு, சப்போர்ட்டிங் வேர்பு, மெயின் வேர்பு, இந்த 3 கேட்டகரி தான் நமக்கு இருக்குது. அட்வெர்ப் போட்டுறாதீங்க. அட்வெர்ப் வந்து வேற கேட்டகரி. வேர்போட பண்பை குறிச்சு அட்வெர்ப். நான் கேட்டது வேர்பு. எல்லா டைப் வேர்பையும் எழுதுங்க. எவ்வளவு எழுதுவீங்க, எவ்வளவு மிஸ் பண்றீங்க நம்ம பார்ப்போம். எல்லாமே நீங்க வேர்ப்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் வேர்பை புரிஞ்சுக்கணும். வேர்பை சுத்தி உள்ள எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். நவுனுக்கு போகணும். நவுன் சுத்தி உள்ள எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். வேர்பு நவுன் சுத்தி புரிஞ்சுக்கிட்டா கனெக்டிங் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு புரிஞ்சுக்கணும். முடிஞ்சது இங்கிலீஷ். சப்போர்ட்டிங் வேர்பு, மெயின் வேர்பு, இன்ஃபினிட்டிவ் வேர்பு, வேற எந்த வேர்புமே இருக்காது. சப்போர்ட்டிங் வேர்பு வந்து மாடல் வேர்பா இருக்கும். அது என்னங்கிறது இப்ப பாத்துருவோம். என்ன உங்களுக்கு வேர்பா இருக்கும்னு தோணுதோ எழுதுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபிகர் அவுட் பண்ண போறோம் அடுத்த 10 நிமிஷத்துல. சார் எழுதியாச்சு சார். ஆல்ரைட். கரெக்டா இந்த இடத்துக்கு திருப்பி எனக்கு மீனிங் ராமன் வந்து இந்த மீனிங் திருப்பி சொல்லணும். ஓகே சார். So I guess when I announced that I wanted to be a tennis champion when I grew up, I just intended for them to notice me. Yes sir. இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு திருப்பி சொல்லணும். Okay sir. So I guess when I announced that I wanted to be a tennis champion when I grew up. ஸோ அவன் வந்து நினைக்கிறான், நான் வந்து எப்போ, அதாவது அவனுக்குள்ள ஃபர்ஸ்ட், அதாவது அவன் நினைக்கிறான் ஃபர்ஸ்ட், நான் வந்து எப்போ வந்து when I announced that
அவன் சொல்றான் when I went to be a tennis champion. Wanted to be no. Sorry, I wanted. Oh, sorry, Comment sorry. வெயிட் பண்ணுங்க எப்படி உள்வாங்கி இருக்காங்கன்னு நான் பாக்குறேன். ஹரிணி பிரியா என்ன நடக்குது அந்த இடத்துல? அவங்க அவங்க வந்து கெஸ் பண்றாங்க. நான் சொல்லும்போது சொல்லும்போது இல்ல, சொன்னபோது. நான் சொன்னும்போது ஓகே நான் சொன்னும்போது நான் டென்னிஸ் சாம்பியனா ஆகணும். சார் நான் ஒரே வளரும் ஃபோன் நான் வளரும் ஹரிணி பிரியா நீங்க ஸ்பீக்கர் கோ ஹெட் வித் யூ. ஹரிணி பிரியா நீங்க சொல்லுங்க. நான் வளரும்போது நான் விளையாடுவேன். ஏன் கஷ்டப்படுறோம்? இது கோர்வையா பேசுறதுக்கு ஏன் கஷ்டப்படுறோம்? சார் அப்ப சொல்றேன் சார் நானு சார். ஸோ ஐ கெஸ் அதாவது நான் வந்து நினைச்சேன், நான் வந்து நினைச்சு சொல்றேன். அதாவது அவங்க அம்மாட்ட அவன் சொல்றான், அவன் நினைச்சு அதாவது ஐ கெஸ் வென் ஐ அனௌன்ஸ்டு தட் ஐ வாண்டட் டு பி a டென்னிஸ் சாம்பியன். அவன் வந்து ஒரு பெரிய டென்னிஸ் சாம்பியனா இருக்கணும். வென் ஐ க்ரோ அப், நான் வரப்ப ஃபியூச்சர்ல வந்து நான் ஒரு பெரிய பிளேயர் ஆகணும் அப்படின்னு அவன் சொல்றான். அவன் சொல்றப்ப எதை நினைச்சு சொன்னான்? I just intended for them to notice me. எதை நினைச்சு சொன்னான்? அப்பலாம் அவனை நல்லா கவனிச்சுக்குவாங்க. எதை நினைச்சு சொன்ன? இதை ஏன் நம்மளால கனெக்ட் பண்ண முடியல? அண்ணனை இவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க, இவ்வளவு தூரம் அண்ணன் சூப்பரா விளையாடுறான். அவன் அந்த இன்டென்ஷன்ல வந்து சொன்னான் சார். அதாவது அவனோட இன்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு கேர் பண்ணுவாங்க அப்படின்னு தான் ஐ கெஸ் அவன் நினைச்சேன். அவன் கெஸ் பண்ணா when I announced that I wanted to be a tennis champion when I grew up. சப்போர்ட் பண்ணனும் அப்படினு. அத உள்ள இன்டெண்டட்னா என்ன அர்த்தம் தெரியணும், நோட்டீஸ்னா என்ன அர்த்தம் தெரியணும், எல்லா வெர்போட கெஸ்னா என்ன அர்த்தம் தெரியணும், அனௌன்ஸ்ட்னா தெரியணும், வாண்டட்னா இது எல்லா வெர்பையும் நம்ம புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு அதுக்காக தான் நான் திருப்பி கேட்டேன். இந்த பாருங்க அதாவது அவன் வந்து ஐ ஜஸ்ட் இன்டென்டட் அப்படின்னா அவன் என்ன நோக்கத்துக்காக வந்து அவன் அந்த இத சொன்னான் அப்படின்னா அவன் வந்து ஏன்னா அவங்க தம்பிக்கு I just intended for them to notice me அப்படினா I just intended for them to notice me. demna யாரு? அவர்கள் அம்மா அப்பா. அவரோட நோக்கம் என்னவா இருந்தது? I just அவனையும் நோட்டீஸ் பண்ணனும். அவனையும் நோட்டீஸ் பண்ணனும். கவனத்துல அவங்க எடுத்துக்கணும். கவனத்துல எடுத்துக்கணும். 4 வயசுல நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். 4 வயசுல இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அம்மா அண்ணனை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 4 வயசுல எனக்கு தோணுனப்ப நான் சொன்னேன். அப்பா அம்மா சிரிச்சாங்க. ஏன்னா இவன் சீரியஸால பேச மாட்டான், எனக்கு என்னன்னே தெரியாது, 4 வயசுல எனக்கு என்ன தெரிய போகுதுன்னு சிரிச்சாங்க. ஆனா நான் அப்பயே சொல்லிட்டேன், நான் அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்னு 4 வயசுல சொன்னதுக்கு என்ன காரணம்னு நான் யூகிக்கிறேன்னா அப்பதான் என்ன கவனத்துல எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற அந்த நோக்கத்துலதான் நான் சொன்னேன். சோ அதுதான் நான் யூகிக்கிறேன். அப்படியே ஆனா அம்மா வந்து சிரிச்சாங்க, அப்படியேதான் கவனத்துல எடுத்துக்கல. சீரியஸா நான் சீரியஸா சொல்லன்னு தான் நினைச்சுக்கிட்டாங்க அவங்க. இப்ப நான் அப்படியே கர்சரை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எஸ்பி கனிஷ்கா, நீங்க என்னென்ன வெர்ப் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. ஓகே. Play, writes. No, infinitive verb இருக்கா? Win. Win. Play. அப்படியே அந்த 5 ஃபார்மையும் சொன்ன எனக்கு. அப்படியே சொல்லிட்டே இருக்கணும் 5 ஃபார்ம். Play, win. Played, playing, pace. 5 ஃபார்ம் சொல்லிட்டே. அந்த கண்டினியூஸா சொல்லுங்க. சொல்லணும். அதுதான் அந்த வெர்ப்ல எல்லாத்துலயும் இல்லாத ஒரு சிறப்பு. ஓகே. Play, played, playing, plays. Win, winning. No, win, won. won. ஓன்னு படிக்க கூடாது. ராமன் let's go here. ரொம்ப முக்கியமா win won. ஹரிணிபிரியா சொன்னாங்க, என் கிளாஸ் அவங்க அட்டென்ட் பண்ணல, அதனால சொல்லலாம் அவங்க. நீங்க ராமன் என் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு நம்ம பார்க்கிங் லாட்ல போட்ட ஒரு விஷயம், அது ஓன்னு படிக்க கூடாது. இங்க பாருங்க, win won. Can we do it? Let's do it here. ஓன்னு படிச்சா கூட அப்படியெல்லாம் ஓன்னு படிச்சா அதுக்கு வேற இது. அதனாலதான் உங்களை படிக்க சொல்றது. ஓகே சார். ஆல் ரைட். இது எப்படி படிப்பீங்க? one. இது எப்படி படிப்பீங்க? one.
இது எப்படி படிப்பீங்க? ஓன். இதுதான் Own. own. இது படிச்சது கூடாது. Own. இதுக்கு பேரு ஹோமோஃபோன். Oh. So one அதே மாதிரி in உச்சரிப்பு one one. நமக்கு தெரியும். அது எகைன் ஹரிணி பிரியா வந்து புதுசா அவங்க தப்பு பண்ணலாம். நான் இது பார்க்கிங் லாட்ல போட்டு சொல்லியிருக்கேனே. இந்த ஓன் வேற. சோ இந்த ஒண்ணு வந்து பாஸ்ட் டென்ஸ். இதெல்லாம் அவங்க சொல்ல போறாங்க. இப்ப Yes, sir. ஸ்ரீ கணேஷ்கா சொல்லுங்க. இப்ப Win. வின் One. ஒன் One. ஒன் Winning. வின்னிங் Wins. வின்ஸ். In one winning. நல்லா பாத்தீங்கன்னா இது அப்படியே நான் லிஸ்ட் பண்றேன் பாருங்க. பிளே Play. Played. Played. Playing. Plays. லுக் அட் தட். அருமையா இப்ப சொல்ல போறாங்க. 5 நம்ம அப்படியே டாகிள் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றோம். நாவ் கர்சரை மூவ் பண்றேன். கரெக்டா சொல்லணும். நீங்க வர்றப்பயே சொல்லிடணும். வெயிட் பண்ணக்கூடாது. Write. ரைட்ஸ் Wrote. Written. ரைட்ஸ்னு D5 பண்றாங்களா? D5 ரைட்ஸ் போடுறாங்களா? D5 ரைட்ஸ் Write. Wrote. ரைட்ஸ். நீங்க Written. அங்கேருந்து கொண்டு வாங்க. இப்ப நம்பர் 1க்கு போங்க. நம்பர் 1க்கு போங்க. Write. Wrote. ஏகப்பட்ட ஒர்க் பண்ணிருக்கோம் இதுல. Written. Writing. Writes. ரைட்டிங் ரைட்ஸ் வந்துருச்சா? போலாமாங்க? லெட்ஸ் கோ தேர். அப்படியே கரெக்டா சொல்லிட்டே வரணும். லுக் அட் தட். என்னோட கர்சரை பாத்தீங்களா எங்க இருக்குன்னு? இப்ப have போட்டுலாமா? குயிக்கா போட்டுலாமா? லெட்ஸ் டூ இட் ரைட் நவ ஹியர். have. ஸ்ரீ கனிஷ்கா நெக்ஸ்ட். Have. Has. இங்க என்ன நம்பர் 2? Had. Add. Had. has. Has. நம்பர் 3. Add. Has. has ஏன் அவ்வளவு பிடிச்சிருக்கு உங்களுக்கு? has அங்க Sorry, sir. Have. Having. Had. Having. Has. Having. இந்த மாதிரி மெயின் வெர்ப்லாம் தப்பு பண்ண கூடாது. இதெல்லாம் உயிர் நாடி ஆங்கிலத்துக்கு. V1 என்ன, V2 என்ன, V3 என்ன, V4 என்ன, V5 இது எல்லாமே இந்த 23 வார்த்தை நம்ம பேசணும் இல்லையா? அந்த 23 வார்த்தையில have வந்துருமே. have வரும், has வரும், had வரும். எத்தனை வாட்டி அதை சொல்லியிருக்கோம். அவ்வளவு முக்கியம். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம இது கரெக்டா ஆல்வேஸ். இப்ப சொல்லுங்க. லவுட். Love. எந்த லவுட் இங்க போட்டிருக்காங்க? have always loved. Love. 2 3 மூணாவது sir. தடுமாறுறோம். ஏன் இவ்வளவு தடுமாறுறோம்? 3 we have loved. அந்த ரைட் அந்த loved. இப்ப 2 என்னவா இருக்கும்? quick. Love. Loud. Loud. நம்பர் 2. நம்பர் 1 love. Loving. Loves. loving நம்பர் 4. அந்த வெர்ப்ல எவ்வளவு இருக்கு பாருங்க. இந்த முதல் பேராகிராஃப்ல மட்டும் நீங்க எவ்வளவு இது பண்ண போறீங்க பாருங்க. அண்ட் ஸ்ரீகரிஷ்கா கேர்ஃபுல். வந்துருச்சா? Sir. எங்க இருக்கு? ஆர் வந்துச்சா? மெயின் வெர்ப். மெம்பர்ஸ் ஆஃப் மெயின் வெர்ப் தானே வந்துருச்சு. அடுத்தது ஆர் வெர்ப் இல்லையா? போலாமாங்க? ஆருங்க. இப்ப சொல்லுங்க. And ஆறு என்னவா மாறும்? Where. is. எங்க Was. நாம Where, sir. Where. 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 இதுதான் திருப்பி சொல்லிருக்கோம். நிறைய வாட்டி சொல்லிருக்கோம். கனிஷ்கா ஆடியோ கட் is was been, are were been, Where. been, am was been. Being. இங்க Being. third person singular is இது. is Was. what இல்ல was third person singular present இல்ல. V5. Are we being. Is. yes. நல்லா பாத்துக்கங்க. verb வச்சு நீங்க பாக்கி எல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம். இத முதல் 2 3 கிளாஸ்ல இருந்தா 2 3 பண்ணார் ராமன். ஸ்ரீ Yes, கணேஷ்கா sir. இல்ல.
அவர் மிஸ் பண்ணா கூட அவரை ஒத்துக்கலாம். ஏன்னா ஒண்ணு ரெண்டு முக்கியமான வார்த்தை தெரியாம இருக்கலாம். ஸ்ரீகனிஷ்கா எந்த கிளாஸுமே மிஸ் பண்ணல. தப்பா சொல்லக்கூடாது, கூடாது, ரொம்ப முக்கியம். அவ்வளவு ஈஸி சார் டாஸ்க். இதை நீங்க ஒரு வாட்டி நல்லா பண்ணிட்டீங்க, கவனமா பண்ணிட்டீங்கன்னா பிடிச்சிக்கலாம். சார் இந்த அந்த 5 ஃபார்முலா எனக்கு நல்லா இருக்கு சார், ஞாபகம் இருக்குங்க. பட் பாத்துலாம் இப்ப எவ்வளவு தூரம் கொண்டு வரீங்கன்னு பார்க்கலாம். மெம்பர்ஸ் ஆஃப் மை ஓல்டர் பிரதர் Was Was. அருமை 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 அருமை. really good at இந்த வாஸ் நம்ம உடனே பிடிச்சிருவோம். வேர்ப் இருக்குன்னா ஒண்ணு பிடிச்சு உடனே எங்க ஃபில் பண்ணுவோம். வாஸ் எங்க வரும்? V1 V2 V3 V4 V5 எங்க வரும்? with Two, sir. 2 அருமையா சொன்னாரு, I- அருமையா சொன்னாரு, அருமையா சொன்னாரு, V2 V2 அருமையா சொன்னாரு. அப்ப நம்பர் 1 என்னவா இருக்கும்? is இஸ். நம்பர் 3 என்னவா இருக்கும்? were was சார். இப்பதான் பேசுறமே, இப்பதான் were was இப்பதான் இந்த சிங்குலர் ஆக்சுவலி was தான் வரும். ஆர் வேர் பீன், இஸ் வாஸ் பீன், பி வாஸ் பீன், ஆம் ஓ வாஸ் சாரி, being was been being being is is அவ்வளவு. இப்ப பாருங்க, இங்க வாஸ் போடுறப்ப ஐ வாஸ் நம்ம போட்டோம்னா இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது. being கொஞ்சம் புரியலன்னா புரிய ஆரம்பிச்சிடும். நான் பண்ண புரிய ஆரம்பிச்சிடும். டோன்ட் வரி. க்ளோஸ் Okay, sir. இந்த பாருங்க, ஹி வாஸ் போடுறீங்க, அப்ப ஹி இஸ் இங்க வரும். ஐ வாஸ் போட்டா இங்க என்ன வரும்? ஏம் வரும் சார். ஏம் வெரி நைஸ். I am அவ்வளவுதான். இந்த 2 பாசிபிலிட்டி நான் போட்டேன். அந்த வாசுங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு 5 வார்த்தை இங்க கன்சல்ட் பண்ண ஃபர்ஸ்ட், அடுத்தது 5 கன்சல்ட் பண்ணுவோம். திருப்பி அங்க போவோம். விடாதீங்க. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல மட்டும்தான் இதை முன்னேற முடியும். நம்ம இதுல ப்ராக்ரஸே கொண்டு வர முடியும். ஸ்ரீகனிஷ்கா, மை ஓல்டர் பிரதர் வாஸ் ரியலி குட் அட் இட். good at it. எப்படி நம்ம படிச்சது வந்துருச்சா? குட்டுக்கு அப்புறம் அட்டு நம்ம படிச்சது வந்துருச்சா? அருமையா வந்துருச்சா? சார், குட் அட் இட். அண்ட் And they supported இப்ப பார்க்கலாமா? சப்போர்ட்டட் பார்த்துலாமா? ம். கடகடா உடனே அது மைண்ட்ல ஓடணுங்க. ஏன்னா சப்போர்ட்டட் எதுல 2ல வருமா 3ல வருமா? third sir. 3. சப்போர்ட்டட் தானே. Supported. ஹேவ் சப்போர்ட்டட்னு வரலையே. ஹேவ் ஹேட்னு வந்திருந்தாக்க நம்பர் 3ல வரும். ஏன் தடுமாறுறாங்க? Supported him. So சப்போர்ட்டட் சிம்பிள் பாஸ் தான கொடுத்திருக்காங்க. ஆமா V2 வரும். support V2 supported supported. அவ்வளவுதான். அப்படியே நீங்க வந்து supported supporting. கஷ்டம் பார்க்காம பண்ணிடணும். supported supporting supports கவனம் எல்லாமே இங்க ஃபுல்லா இருக்கட்டும். இங்க புரியலன்னா பின்னாடி கடைசி வரலும் கஷ்டமா இருக்கும். சப்போர்ட்ஸ். அருமை அருமை அருமை. they supported him. இந்த ஐஃபன் போட்டிருக்காங்க பாருங்க. என்னன்னா டேக்கிங் him to lessons. taking எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னா அவனை எல்லா லெசன்ஸ்க்கும் எல்லா நேரமும் டென்னிஸ் லெசன்ஸ்க்கு அழைச்சிட்டு போற மாதிரி சப்போர்ட் பண்றாங்க. டேக்கிங் போயிடலாமாங்க? Taking. Yes, sir, taking him. எங்க வரும் டேக்கிங்? V4. V4. V4 வெரி குட். நம்பர் 1 Take. take நம்பர் 2 Took. Taken. taken. Very good, very good. Taken. Taking. Takes. takes Good job. There you go. ஸ்ரீகனிஷ்கா, இது ஈஸி கிடையாது. இது ஈஸி. இந்த சென்டென்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுவோம். So the lessons So. 2 lessons. 2க்கு அப்புறம் என்ன வருது? நவுன் வருது. நவுன் அது. பாடங்கள். okay பாடங்கள். All the time. So we'll go to next. So I guess இன்ஃபினிட்டி கிடையாது. இது ப்ரொபோர்ஷன். so I guess when I இதுதான் infinitive. announced புரியுதா கனிஷ்கா? புரியுது. இன்ஃபினிட்டிவ்க்கு அப்புறம் verb வந்ததுன்னா இது இன்ஃபினிட்டிவ். இந்த 2க்கு அப்புறம் நவுன் வந்தா இது ப்ரொபோர்ஷன். 2க்கு அப்புறம் verb வந்தா இன்ஃபினிட்டிவ். பாத்தீங்களா? அது வருதா? இது நம்ம பேசிருக்கோம். 2 வந்து ரெண்டா யூஸ் ஆகும். ஒன்னு இன்ஃபினிட்டிவ், ஒன்னு இது. So I guess எப்படி ஒரு 5 போட்டலாமா? 5 போட்டலாமா?
கெஸ் எங்க வரும் குயிக் V1. E1. அடுத்தது சொல்லுங்க Guessed. Guess. Guessed. Guessed. Guessing. Guessed. Guessing. Guessed. Guessing. Guesses. Guess. Guesses. Yes, guesses. எல்லாத்துக்கும் தமிழ்ல பக்காவா தெரியணும் எஸ் வென் When I announced. 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 போட்டுக்கலாமா Announced. அனௌன்ஸ்ல எங்க வரும் V2. When I. வெரி நைஸ் Yes, V2. Announce. Announced. 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 Announcing. Announce. அனௌன்சஸ் Announces. Announces. ஆல் ரைட் லெட்ஸ் கோ ஹியர் எஸ் நெக்ஸ்ட் Want, sir. Wanted. I wanted. 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 வெரி குட் Wanted. வெரி குட் வெரி குட் எங்க V2. V2. Want. Want. Wanted. Want. Wanted. Wanted. Wanting. 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 Wants. Wants. சூப்பர் அடுத்தது கனிஷ்கா Third. Grew. When I Grew. 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 ஓ ஓ இங்க இன்ஃபினிட்டியா விட்டுட்டோமே Want to be. டூக்கு அப்புறம் verb வருது பாருங்க வி வருதா Be. verb-ஆ? இது இன்ஃபினிட்டி இது ப்ரிபோசிஷன் கிடையாது இதுதான் ப்ரிபோசிஷன் இல்லையா ஏன்னா ப்ரிபோசிஷனுக்கு அப்புறம் நவுன் தான் ப்ரிபோசிஷனா இதே டூக்கு அப்புறம் verb வருது பி Oh. Okay, sir. ராமன் பி எங்க வரும் Yes, sir. Yes, sir. Yes, இப்ப sir. டூக்கு அப்புறம் லெசன்ஸ் அந்த மாதிரி வந்தா இன்ஃபினிட்டியா சார் டூக்கு அப்புறம் நவுன் வந்தா அப்படி சொல்லுங்க பெயர் சொல் வந்தா நவுன் வந்தா நவுன் ஓகே வந்தா அதான் இன்ஃபினிட்டிவ் அதுதான் ப்ரிபோசிஷன் டூக்கு அப்புறம் verb வந்ததுன்னா verb வருது பி எங்க போடுவீங்க குயிக் பி Sir, V1, sir. B1 இங்க Been. பீன் பீன் இங்க இல்ல இங்க பீயிங்க பி Being. சிங்குலர் பிரசன்ட் இஸ் ஹி ஷி பிகிஸ் வருமா Is. Yes, sir. இங்க Oh, was, sir. was Was. Was. Okay, sir. இல்ல He வேற. was He was. Were. He was been be were been am was been is okay. is was been எப்படி இதுதான் போட்டது சோ இதுல வந்து இந்த b வச்சு was வேணாலும் வரலாம் வேற வேணாலும் வரலாம் பாக்கி எல்லாம் ஒண்ணுதான் எவ்வளவு பாருங்க எவ்வளவு இது வந்து போயிடலாமா நெக்ஸ்ட் Yes, sir. sir. yes I wanted to be a tennis champion when I grew up படிச்சமா நம்ம பிரேசல் வகுப்பு தனியா பார்த்தோமா ஒரு நாள் ஆமா grew sir. up so grew மட்டும் எடுத்துக்கலாமா grew எடுத்துக்கலாம் எங்க வரும் Grow to V2, sir. V2. சூப்பர் V1 Grow. 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 grow V3 Grown. grown excellent Growing. Growing. growing Growing. அதாவது growingலாம் படிச்சோம் W சைலண்ட் படிச்சிட கூடாது Oh, growing. Growth. சூப்பர் கனிஷ்கா சொல்லிட்டே வாங்க when I grew up I just Intended. When I grew up, yeah I just intend. intended அப்ப Indented. Indent. Intended. எந்த நோக்கத்துல சொல்றாங்க Indented. Intended. Indenting. Intending. Intents. Indents. for them New for them to notice me. எங்கேயோ விட்டுட்டீங்க I just included Sir. For them to notice. For them to பாருங்க notice me. நோட்டீஸ் வந்து இங்க இது இல்ல கடைசி கொடுக்கறது இல்ல
கவனம். நோட்டீஸ் நோட்டீஸ் ஹியர், இங்க கவனிங்க அப்படிம்பாங்க பாருங்க. நோட்டீஸ் நோட்டீஸ் நோட்டீஸ்னா என்ன? நோட்டீஸுக்கு என்ன? நான் இது நவுன் கிடையாது, வேர்பு. அதான் இங்கிலீஷ்ல உள்ள கஷ்டமான விஷயம். டு நோட்டீஸ் மீ. Notice. என் பக்கத்தை கவனத்தை திருப்பணும்னு, என்ன பார்க்கணும் அவங்க அப்படின்னு. என் பக்கத்தையே அவங்க இந்த கவனிக்கணும். அப்படிங்கிறதுக்காக 4 வயசுலயே நான் சொன்னேன் டென்னிஸ் சாம்பியன் நான் ஆயிடணும்னு. அண்ணனுக்கு கொடுத்த சப்போர்ட்டை எனக்கு கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு சொன்னேன். என்ன என் பக்கம் கவனம். டு நோட்டீஸ். நோட்டீஸ் இப்ப சொல்லுங்க எங்க இருக்கும்? V2. V1. ஓ, V2. V1 sir, V1. V1. எப்பயுமே Notice, Notice. Noticed. Note வராதா noted, சார்? நோட்டீஸ் Noted. noticed, நோட்டீஸ் noticed, நோட்டீஸ் noticed, நோட்டீசிங் Noticing. Notice. Notice. notice, notices. ஐ நோட்டீஸ்னா இப்ப நான் ஐ நோட்டீஸ்னா நான் பார்க்கிறேன். ஐ நோட்டீஸ் நான் கவனம் செலுத்துகிறேன், நான் பார்க்கிறேன். பார்த்தேன், பார்த்து கொண்டு, அவன் பார்க்கிறான், அவள் பார்க்கிறாள், அது பார்க்கிறது. இப்படிதான் நீங்க வந்து கம்ப்ளீட்டா டீகோட் பண்ணணும். இதை புரிஞ்சுக்கிட்டா 100% புரிஞ்சுக்கலாம். My mother laughed. So laughed. லாஃப்டு அருமையா சொன்னாங்க. லாஃப்டு ரெண்டாவது லாஃப்டு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். Yes, sir. Laugh, Laugh. laugh, L-A-U-G-H. Laugh. Laughed. Laughed. லாஃபிங் Laughing. Laughs. Laughs. சூப்பர். Laughs. இதுக்கப்புறம் தான் உண்மையான லேர்னிங்கே இருக்கு. எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்ப்போம். இந்த ஒரு பேராகிராஃப்லயே அவன் இங்கிலீஷ் She கிராமரே அடைக்கிறாங்க, எல்லா கிராமரையும் அடைக்கிறாங்க பாருங்க. Yes, sir. எல்லாமே She இருக்கு knew. sir. சொல்லுங்க. New, Knew. New. நியூ கட் பண்ணுங்க. வெரி குட். எங்க போடுவீங்க நியூ? V2, V2, சூப்பர் V2. சூப்பர். இங்க V2. No, நோ. No. No. சூப்பர். No. known, Knowing. knowing, Knows. knows. சூப்பர். அருமை அருமை அருமை. she knew. now கரெக்டா கொண்டு வாங்க பார்க்கலாம். Good, sir, good. Okay, sir, sorry. இப்ப பாருங்க மாடல் வேர்ப் ஃபுட் எங்க போடுவீங்க? Sir, V2, sir. அவ்வளவுதான். Can, could, அவ்வளவுதான். கேன் குட் மட்டும்தான். மாடல் வேர்புக்கு 2 தான் இருக்கும். மாடல் வேர்புக்கு பிரசன்ட் பாஸ்ட். ரெண்டு தான் இருக்கு. Okay, sir. கேன் குட் முடியும் Thank you, sir. முடிந்தது. நெக்ஸ்ட் கனிஷ்கா, அடுத்த வேர்ப் என்ன? என்னாச்சு? டார்க் ஆயிடுச்சே. Possible. இல்ல அவங்க கரண்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். Yes, sir. Be serious, sir. Be again, be, sir. Be is verb, sir. சூப்பர். எஸ். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணலாமா? வரட்டுமா? அவங்க ஒரே நிமிஷம் வந்துட்டுமா? Okay, sir. Okay, sir. அவங்க லோக்கல்ல பவர் போயிருக்கும். அவங்க திருநெல்வேலியில இருந்து லாகின் பண்றாங்க. Okay, sir. அதான் சார் அவங்க அட்லீஸ்ட் மொபைல் கூட யூஸ் பண்ணி அட்டெண்ட் பண்ணலாம். நெட் போயிடுது சில வாட்டி. Okay, sir. நெட் போனாலும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். உடனே லாகின் பண்ணிடுவாங்க. பார்க்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் ஹர் டு மிஸ் இட். அதுதான் பாருங்க. Yes, sir. Okay, sir. Yeah, she has come.
All right. What happened? Sorry, sir. Network issue, sir. நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே ஓகே. நாங்க அதுக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணோம். கேன் குட்டுக்கு இருந்தீங்களா நீங்க? Were you there for can and could? Yes, sir. ஓகே. அந்த குட்டு தான் Can. குட்டு தான் கேன் குட்டுன்னு மாடல் வெர்ப்ஸா இருக்கிறதுனால மாடல். பாத்தீங்க மாடல் வெர்ப்ஸ்க்கு எப்பயுமே 2 ஃபார்ம் தான் இருக்கும். கேன் குட் மே மைட் வில் வுட் ஷல் ஷுட் மஸ்ட். இந்த மஸ்ட்க்கு ஒன்னு இருக்கும், செமி மாடலா ரெண்டாவது தான் வரும். அது என்னங்கறத பார்ப்போம். மாடல். இதையும் இப்படிதான் மாடல் தான் படிப்பாங்க, இதையும் மாடல் தான் படிப்பாங்க. ஹோமோஃபோன். All right, now let's go here. I couldn't possibly. Next word, next verb. Be. Be. Very nice, very nice. Be எங்க வரும் நமக்கு தெரியுங்க, நம்ம இத ஒர்க் பண்ணிருக்கோம். Be was இல்லனா were. Being is. Super. Now I was or was. was எங்க வரும்? Of course இங்க தான் வரும். Yes, was sir. வந்தா இங்க is போடலாமா? be போடலாம், is போடலாம், am போடலாம். But was, been, Being. is. சூப்பர். இப்பதான் நம்ம உண்மையான லேர்னிங்கே ஆரம்பிக்குது. ஏன்னா verb Yes, ஸ்லேட் sir. பண்ணி தனியா எடுத்து வச்சிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் தான் அது கனெக்ட் பண்ற உண்மையான கிராமர் இதுலதான் இருக்கு. பார்த்துடலாமா என்னன்னு? லுக் அட் திஸ். Yes, sir. verb ஆரம்பிச்சீங்கன்னா adverb எல்லாம் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா verb-ஓட பண்பை குறிக்கிறது. சோ ஆமா, sir. adverb-ஓட பண்புக்கு adverb-னா என்னன்னாக்கா நல்லா பாத்துக்கோங்க, எதை குவாலிஃபை பண்ணணும்னு பாத்துக்கோங்க. சோ இந்த verb வந்து இந்த adverb வந்து verb-ஐ குவாலிஃபை பண்ணுமா? பண்ணும். ரைட். இந்த நவுன் போட்டுக்கோங்க. இந்த நவுன் வந்து அட்ஜெக்டிவா இப்ப பாருங்க, அட்ஜெக்டிவ் வந்து எதை குவாலிஃபை பண்ணும்? நவுனை குவாலிஃபை பண்ணும். சரியா? ரைட். நவ் ப்ரொனவுன் எதை ரீப்ளேஸ் பண்ணும்? நவுனை. ரைட்டா? நவுனை ரீப்ளேஸ் பண்ணும் சார். ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன கனெக்ஷன் பார்த்தா மட்டும்தான் ஒரு வாக்கியத்தை தப்பு இல்லாம அமைக்க முடியும். ஏன்னா மாறி மாறி வந்துட்டு இருக்கும், பொசிஷனை வந்து விட்டுறக்கூடாது. அப்புறம் நல்லா பாருங்க, இந்த வேர்போட பண்பை குறிச்சா அது அட்வர்ப், அட்ஜெக்டிவோட பண்பை குறிச்சாலும் அட்வர்ப். எல்லாத்தையுமே இந்த ஒரே பேராகிராஃப் தான் பார்க்க போறோம். கேன் யூ பிலீவ் திஸ்? அப்புறம் இன்னொரு அட்வர்போட பண்பை குறிச்சாலும் அது அட்வர்ப். சோ இது மூணுத்தோட பண்பை குறிக்கிறது. சோ அட்வர்ப்னா நீங்க நல்லா பார்க்கணும் இது. ரைட். சோ இந்த அட்வர்ப்னா அட்வர்ப், அட்ஜெக்டிவ், வெர்ப் மூணையுமே பண்பை குறிக்கும் சார். ஆமா. சோ இது நவுனோட பண்பை குறிச்சா அது அட்ஜெக்டிவ். ரிப்ளேஸ்மென்ட் நவுன். இப்ப பாருங்க, ப்ரிபோசிஷன் பெரிய வார்த்தை தான் நிறைய இருக்கு. வார்த்தை சின்ன சைஸா இருக்கும், ஆனா பெரிய வேலை பண்ணும். எஸ் சார். Connecting within the sentence. ஒரு வாக்கியத்துக்குள்ளேயே ஒரு பகுதியை இன்னொரு பகுதியோட இணைச்சா அது ப்ரிபோசிஷன். அது என்னங்கிறது ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அது டோன்ட் வரி. கன்ஜங்ஷன். Connecting between the sentences. Connecting between the sentence. ரெண்டு வாக்கியத்துக்குள்ள இணைச்சா அது கன்ஜங்ஷன். ஒரே வாக்கியத்துக்குள்ள ஒரு பகுதி இன்னொரு பகுதியோட இணைச்சா ப்ரிபோசிஷன். அது என்னங்கிறது சொல்லிடலாம். அது ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் தான். இன்டர்ஜெக்ஷன். கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன். ஆச்சரியர் தான் இந்த வேர்ட்ஸ். இது வந்து எப்படின்னாக்கா சர்ப்ரைஸ் வேர்ட்ஸ் போடுவாங்க. அவ்வளவுதான். சோ இதுதான்
Number 1, 2, 3, 4, 5, 6, 5, 6, 7, 7, 8. 8. இப்போ ஒன்னு தான் பார்த்துடலாமாங்க. Let's do it. Play to win. Look at that verb, infinitive verb. பார்த்துட்டோமா, முன்னாடியே பார்த்துட்டோமா. இப்ப Yes, sir. ஒரு விஷயம் வந்து எல்லா வேர்பையும் பார்த்தோம். இந்த வேர்புக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் ரைட்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கும்னாக்க சப்ஜெக்ட். இது நல்லா பாருங்க. இந்த வார்த்தை இங்க கொண்டு போறோம். லெட்ஸ் கோ ஹியர். இந்த நவுன் இருக்கு இல்லையா, இந்த நவுனுங்கிறது Yes, கோர். வேர்ப். Oh, இந்த வேர்ப் இந்த நவுனை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய காம்பவுண்டிங் பண்ணுவாங்க. இந்த நவுனை சப்ஜெக்டா மாத்துவாங்க. எப்படி மாத்துவாங்க? நவுன் வந்து கோரா இருக்கும். அதோட கரு வந்து சப்ஜெக்டோட கரு வந்து நவுன் தான். ஆனா அதோட சேர்த்து வேர்பை கொண்டு வருவாங்க. ஸோ இதுக்கு பேரு நான் நேற்று சொன்னேன், இது வந்து பேட்டர்ன் சொன்ன ஞாபகம் இருக்கா? பேட்டர்ன் வர்றப்ப இது வரும். ஆக்சுவல் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு வர்றப்ப இது வரும். இது என்னன்னு புரிஞ்சுக்குங்க. ஒரே ஒரு parts of speech. சொல்லிடுறேன். இந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் பின்னாடி வருவோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை முடிச்சுட்டு வருவோம். இந்த 8 இருக்கு இல்லையா, இந்த 8ஐயும் மாறி மாறி இப்ப சொல்ல போறேன். கெஸ் பண்ணுங்க. ஹாரி மோருங்கிறது என்னவா இருக்கும்? நவுனா, வெர்பா, அட்ஜெக்டிவா, அட்வெர்பா என்னவா இருக்கும்? now, Very more. ஹாரி மோர். நவுன் ஈஸியா சொல்லிடலாமா? பேர் சொல்ல ஒரு Noun, yes, sir. சொல்லிடலாமா? ஆளோட பேரு, Noun, sir. ஆளோட பேரு, இடத்தோட பேரு, பொருளோட பேரு, ஒரு கேரக்டரோட பேரு, இது ஒரு எல்லாம் மெட்டீரியலோட பேரு. ஹாரி மோர். இப்ப எனக்கு சொல்லுங்க 16 என்னவா இருக்கும்? 16 என்னவா இருக்கும்? நவுனா, வெர்பா? நவுன். 16 Noun. இயர். இங்க பாருங்க, டேஷ் எல்லாம் போட்டிருக்காங்க, அழகா போட்டிருக்காங்க. ஓல்டு என்னவா இருக்கும்? ஓகே. sir, அது ஒரு ஏஜ் குறிக்கிறது மாதிரி தானே சார்? டென்னிஸ் என்னவா இருக்கும்? Sir, அது ஒரு noun, sir. நவுன். இப்ப பாருங்க, டென்னிஸ் கிளப்ல டென்னிஸ் என்ன? டென்னிஸ் கிளப். எப்பயுமே நம்ம இடத்த வச்சுதான் சொல்ல முடியும். இங்க டென்னிஸ் வந்து டெஃபினட்டா நவுன். சரியா? மை பேரண்ட்ஸ் ஹவ் ஆல்வேஸ் லவ்ட் டென்னிஸ். டென்னிஸ் என்னவா இருக்குங்க? டென்னிஸ் ஆப்ஜெக்ட். அந்த Object, ஆப்ஜெக்ட் sir. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கே வர மாட்டோம். அந்த 8 மட்டும் சொல்லுங்க. 8 மட்டும் Sir, இது வந்து நோ. நவுன். இப்ப noun. சொல்லுங்க கனிஷ்கா, டென்னிஸ் கிளப்ல டென்னிஸ் என்ன? என்ன சார், கிளப்? இது ஒரு verb மாதிரி தானே டென்னிஸ் சார்? கிளப். என்ன கிளப்? டென்னிஸ். இப்ப எனக்கு சொல்லுங்க, கிளப் என்னங்க? கிளப் என்ன? Place. அதான் என்னது? நவுனா, வெர்பா, அட்ஜெக்டிவா, அட்வெர்பா? கிளப் என்ன? Noun. நவுன். Noun. இப்ப சொல்லுங்க, டென்னிஸ் என்ன? நவுனோட Noun. பண்பை குறிக்குது. நவுனோட பண்பை Noun. நவுனோட பண்பை குறிக்குது. Adjective, adjective, sir. Adjective. இந்த இடத்துல Adjective. டென்னிஸ் அட்ஜெக்டிவ். வாவ். Replace the noun னா pronoun ல சார்? இங்க பாருங்க, கிளப்போட பண்பை குறிக்குது. நவுனோட பண்பை குறிச்சா என்ன? Pronoun சார். நவுனோட Sir, adjective. ரீப்ளேஸ் பண்ணாதான் ப்ரொனவுன். நவுனை ரீப்ளேஸ் பண்ணதான் நவுனோட பண்பை குறிக்குது. நான் எப்படிப்பட்ட கிளப்னு சொல்லுது. அழகா sir. இப்ப சொன்னாங்க பாருங்க. டென்னிஸ் Adjective தான், sir. டென்னிஸ் வந்து இங்க அட்ஜெக்டிவ். இங்க Adjective, adjective. புரியுதா? புரியுது. Adjective. இப்ப புரியுதுங்களா? இப்போ நேரா அங்க போயிடுவோமா? போய் அங்க எழுதிடுவோமா? எழுதினாதான் புரியும். டென்னிஸ் கிளப்ல டென்னிஸ் என்னங்க? டென்னிஸ் கிளப்ல Yes, sir. ஐயோ, Yes, sir. Tennis வந்து adjective, sir. அட்ஜெக்டிவ். டென்னிஸ் கிளப்ல Adjective. adjective. We have loved tennis. My parents always We love love tennis tennis. போடுவோமா? We love tennis போடுவோமா? போட்டுடலாமா? ம். Yes, sir. இங்க டென்னிஸ் என்னங்க? Tennis Sir, noun. அதான் noun, sir. அவ்வளவுதான். ஒரே வார்த்தை வெவ்வேறு Tennis noun. அவ்வளவுதான். இது நிறைய பார்க்க போறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து எப்பயுமே பொசிஷன் பேஸ்டு. கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கணும். We have another 38 minutes to go. எவ்வளவு தூரம் இதுல புரிஞ்சுக்க முடியும்னு பார்த்துடலாமா? Let's do it. Harry Moore. Noun, sir. Noun. Super.
எதையும் விடாம இந்த பேராகிராஃப் ஃபுல்லா முடிப்போம். ரைட்ஸ் verb எழுதிட்டோமா? now பாருங்க sir. about his hobby கரெக்டா பார்க்கணும். About his hobby. ஃபர்ஸ்ட் ஹாபி என்னன்னு சொல்லுங்க. Pronoun. ஓ ஓ ப்ரொனவுன்ல என்ன வரும்? ஐ வி ஹி ஷி இட் தே தே. சார் ஆக்சுவலி இது வந்து adjective தான் சார் வருங்க. Adverb, sir. நோ ஹாபி 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 அழகா போட்டு கமா. adverb சார் adverb சார் Verb. இல்ல இல்ல சரி. adjective இல்லனா adverb Adjective. சார் Adjective. adjective தான் சார் வரும். வாட் ஆர் யுவர் ஹாபிஸ்ங்க கேட்பாங்க. ஹாபி ஹாபிஸ்னா என்ன அர்த்தங்க? என்ன வார்த்தை? உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? பொழுதுபோக்கு. உங்களுடைய பொழுதுபோக்குகள் என்ன? ஏன் இதை கஷ்டப்படு? ஏன்னா noun oh god. பெயர் சொல் வந்து என்னன்னா இடத்து பேரு, பொருள் பேரு, ஊர் பேருங்க ஒரு பேரை சொல்லிட்டாங்க. அது கேரக்டர் பேரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஹாபி பொழுதுபோக்கு. நான் இது புரியலையா? புரிய வச்சிடலாமா? ஒவ்வொரு Sir, வார்த்தையும் புரிஞ்சிருச்சு sir. புரிஞ்சிருச்சு. சார் வெர்புக்கு அப்புறம் noun வரும் சார். இல்ல இல்ல இங்க பாருங்க. about his hobby his போடுங்க நீங்க. அவனோட hobby. ம். அப்ப his வந்து என்ன வரும்? this வந்து வருது சார். ஏன் verb-ஆ? verb னா Noun. Noun. verb எல்லாமே noun சாரி noun சார். Noun. noun வராது. pronoun வருமா? pronoun சார் noun பதிலா pronoun சாரி சார். இன்னொரு his சொன்னாங்க. யாரோட ஹாபி? அவரோட ஹாபி. இப்ப சொல்லுங்க கனிஷ்கா. his என்ன? அவனோட hobby. யாரோட ஹாபி? அவனோட ஹாபி. அவனோட hobby. ஹாபி ஹாபியோட பண்பை குறிக்குது. ஹாபி என்னங்க? நவுனு. Noun. his வந்து என்னவா இருக்கும்? சொல்லுங்க. Pronoun. வெளியில பாக்குறப்ப ப்ரொனவுனா தெரியுது. யாரோட ஹாபி? அவனோட. யாரோட ஹாபி? adjective சார் அப்போ. அட்ஜெக்டிவ். நல்லா பாத்தீங்க. அப்போ வந்து adjective சார். adjective. இது வந்து அட்ஜெக்டிவ். அங்க போய்க்கலாமா? குயிக்கா போய்க்கலாம். லெட்ஸ் கோ தேர். கனிஷ்காக திருப்பி பாருங்க. about his hobby நல்லா ஞாபகம் வச்சுங்க. about the about his hobby என்னவா இருக்கலாம்? about சார் adverb சார். ஏன் அட்வர்ப்லாம் வராது இந்த இடத்துல. ஓகே சார். அப்போ about அவனை பத்தி அப்படிங்கிறப்போ பாருங்க அப்போ about எப்பயுமே பாருங்க இது வந்து ப்ரொபோசிஷன். pronoun சாரி proposition சார். ஓ எஸ் சார் proposition. இப்ப பாருங்க இது அப்படியே இங்க எழுதுறேன். about his hobby நோட் பண்ணிக்கிங்க. நோட் சரி, பண்ணா விட்டு மறந்துடுவாங்க. தேங்க்யூ சார். நவுனு அட்ஜெக்டிவ். இது புரியுதுங்களா? அர்ஜுனி ஹரிணி பிரியா ஏன் அட்ஜெக்டிவ்னு புரியுதுங்களா? அது Yes, sir. யாரோட ஹாபி? அவனோட அவனுடைய hobby. அவனோட அவனோட ஹாப்பி. அந்த அந்த ஹாபியோட பண்பு குறிக்குதா? இந்த அட்ஜெக்டிவ் நவுன் இப்படி வந்ததுன்னா இதுக்கு முன்னாடி ப்ரொபோசிஷன் இருக்கும். நிறைய பார்க்க போறோம். மிஸ் பண்றாங்களே, என்ன இப்ப பண்றது? என்னாச்சு? நீங்க டேட்டால போட்டே பண்ணலாமே. டேட்டா போடலாமே. ஆமா கனிஷ்கா இல்லைன்னா நீங்க மொபைல் யூஸ் பண்ணுங்க. மொபைல் டேட்டா ஆன் பண்ணி மொபைல்ல வந்துருங்க. இன்கேஸ் ரொம்ப ப்ராப்ளம் இருந்தா டேட்டா போட்டே வந்துருங்க. ஓகே ஓகே ஓகே. ஹரிணி பிரியா இந்த இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி இது மாதிரிதான் ஸ்ட்ரக்சர் தான் வந்துகிட்டே இருக்க போகுது. நீங்க படிக்க படிக்க வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் Okay, sir. ஈஸி ஆயிடும். எனக்கு Okay, sir. தமிழோட அமைப்பு வந்து வேற, இதோட அமைப்பு வேற. இந்த அமைப்போட அடிப்படை தன்மையை புரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸி இங்கிலீஷ். Okay, சார் okay. இதுதான் சார் இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் தான் சார் கன்ஃபியூஸ் ஆயிருதுங்க. ஒரு சென்டென்ஸ் இந்த ஒரு பேராகிராஃப்லயே நீங்க எப்படி பார்க்க போறீங்கன்னு பாருங்களேன். மை பேரண்ட்ஸ். இப்ப சொல்லுங்க பேரண்ட்ஸ் என்ன ராமன்? பேரண்ட்ஸ் என்ன? சார் பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நவுன் சார். ஓகே, அந்த தெளிவா அந்த இது புரிஞ்சா போதும். இப்ப நான் ஓகே சார். பேரண்ட்ஸ்னு போடுறோம். பேரண்ட்ஸ் வந்து நவுன். நவுன். ஹரிணி பிரியா இது புரியுதுங்களா? பேரண்ட்ஸ் வந்து நவுன்.
Yes, sir. இப்ப மை பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இப்ப மை என்னவா இருக்கும்? ப்ரொபோசிஷன் சார். எங்க ப்ரொபோசிஷனே கிடையாது. ப்ரொபோசிஷனுக்கும் மைக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? ஓ யாரோட மை என்னோட பேரண்ட்ஸ். ஹரிணி பிரியா யாரோட பேரண்ட்ஸ்? என்னோட பேரண்ட்ஸ். ஸோ அட்ஜெக்டிவா சார்? அவ்வளவுதான். இப்ப பாருங்க. அட்ஜெக்டிவ் எஸ் சார். சோ வெளியில பாக்குறப்ப நார்மலா மைன்னு இது எல்லாமே நார்மலா ப்ரொனவுன்ல வரும். இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், நவுனை ரீப்ளேஸ் பண்ணணும். ஆனா இந்த இடத்துல வந்து பேரண்ட்ஸ் வரும். இந்த 2 லைன்லயே நீங்க பாப்பீங்க எவ்வளவு வித்தியாசம் வருதுன்னு. we will go there. My parents have always loved tennis. அப்படியே போட்டுக்கலாமா? அப்படியே பிரிச்சு அப்படியே எல்லாத்தையும் அப்படியே பிரிச்சு எழுதிடுவோம். My parents have always அப்படியே ஒவ்வொரு வார்த்தையா பிரிக்கிற பாருங்க. always Okay. loved tennis. நல்லா பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடியாது. பொசிஷனை வச்சுதான் நீங்க பண்ணணும். என்னைக்கு வார்த்தையை வச்சு போறோமோ தப்பாயிடும். ஏன்னா இங்க மை வந்து அட்ஜெக்டிவா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மை என்னவா மாறுதுன்னு பாருங்க. மை My அட்ஜெக்டிவ் நவுன் யாரோட பேரண்ட்ஸ்? என்னோட பேரண்ட்ஸ். have போடலாமா? சப்போர்ட்டிங் வெர்ப் வெர்ப் எஸ் சார். சப்போர்ட்டிங்னு போட்டுக்கலாமா? எஸ் சார். லவ்டு நமக்கு தெரியும் வெர்ப். மெயின் இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. இது மெயின் வெர்ப். சோ பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கு. ஸ்ட்ரக்சர் நம்பர் 3. இது என்னவா இருக்கும் கனிஷ்கா? sir, இது எப்படி லவ்டு? ஆல்வேஸ் லவ்டு. எப்பயுமே விரும்புனாங்க. எப்ப விரும்புனாங்க? pronoun. எப்ப விரும்புனாங்க? எப்பயுமே விரும்புனாங்க. எப்பவுமே. எப்ப இந்த விரும்புறதோட பண்பை குறிக்குதா? எப்ப விரும்புனாங்க? எப்பயுமே விரும்புனாங்க. எப்படி விரும்புனாங்க? எப்ப எந்த காலத்திலயும் விரும்புனாங்க. இது என்ன அர்த்தம்? இது ஆல்வேஸ்க்கு ஒரே ஒரு இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் படிச்சிருப்போம். ராமன் வராம இருந்திருக்கலாம். Adjective. ப்ரொபோசிஷனா சார்? இல்ல வேர்போட பண்பு லவ்டோட பண்பு இல்ல. Adverb. ஓ ஸோ அட்வெர்ப் சார். அவ்வளவுதான். Adverb. அதுதான். சோ எதை பிடிச்சது? டென்னிஸ். இப்ப சொல்லுங்க டென்னிஸ் என்ன? நம்ம மை பேரண்ட்ஸ் ஹவ் ஆல்வேஸ் லவ் டென்னிஸ். ஆப்ஜெக்ட்னா என்னங்க? ஆப்ஜெக்ட்னா என்ன? சார் Noun. நவுன் சார். இது நவுன். அவ்வளவுதானே முடிஞ்சு. அருமை அருமை. இது நம்ம பார்த்த முன்னாடி இருந்தா இன்னொரு வாட்டி பார்க்கலாம். முதல் சென்டென்ஸ். ரெண்டாவது பாருங்க. மை adjective, parents noun, have supporting verb, always adverb, loved main verb, tennis noun, Tennis noun. and ஒரு வாக்கியத்தை இன்னொரு வாக்கியத்தோட and போட்டுலாமா? ஒரு வாக்கியத்தை இன்னொரு வாக்கியத்தோட கனெக்ட் பண்ண என்னங்க? போட்டோமா? கன்ஜெக்ஷன் சார். கன்ஜெக்ஷன். வெரி நைஸ். கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் அப்படியே போடுங்க. நீங்க ஒரு விடாம பிடிங்க. ஒரு பேரா பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாம். எஸ் சார். Let's go there. And they are contract பண்ணத எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கலாமா? They are members of a tennis club. ஹரிணி பிரியா அதை எப்படி படிக்கணும்? They are members. They are members of a tennis club. அப்படியே எழுதுங்க. அப்படியே ஒவ்வொரு வார்த்தையா எழுதுங்க. They are members of a tennis club. கடகடகடன் பண்ணணும். தே ப்ரொனவுன் சார். ப்ரொனவுன். அவ்வளவு. தேங்கிறது யாரை ரீப்ளேஸ் பண்ணுது? அவர்கள் அவங்கள. யாரு அவங்க? பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ். அவ்வளவுதான். இந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணதுனால அது ப்ரொனவுனு. அருமை அருமை. அவ்வளவுதான். ஆர் போயிட்டே இருங்க. ஃபுல்லா படிக்கும். மெயின் அடிக்கிறீங்க. மெயின் போட்டுக்கிறீங்களா? சைட்ல அந்த சேனல் மெயின் போட்டுக்கணும் அடுத்த காலத்துல. அப்பதான் தெரியும் மெயினான. ஏன்னா இன்ஃபினிட்டிவ் வெர்பா இருக்கலாம் இல்லைங்களா கனிஷ்கா? இன்ஃபினிட்டிவ் வெர்பா இருக்கலாம், மெயின் வெர்பா இருக்கலாம், சப்போர்ட்டிங் வெர்பா இருக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் போடுறப்ப. அடுத்தது மெம்பர்ஸ். அட்வெர்ப் சார். அட்வெர்ப் சார். எப்படி வரும்? இல்லையே மெம்பர்ஸ்.
adjective மெம்பர்ஸ் அவங்க எப்படி இருக்காங்க மெம்பர்ஸா இருக்காங்க ஒரு அவங்க மெம்பர்ஸ் டென்னிஸ் கிளப்ல அவங்க மெம்பரா இருக்காங்க. மெம்பரா இருக்காங்க. சோ அட்வர்ப் adjective அந்த பேரண்ட்ஸோட பண்பு குறிக்குது. they are members. I am a teacher. all members adjective. So off easy இங்க இருந்து போயிடலாமா கிளப் அடிக்கலாம் கிளப் போயிடலாமா proposition sir கிளப் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வாங்க பின்னாடில இருந்து வந்து கனெக்ட் பண்ணுங்க. okay club noun sir noun Noun. Sir, noun. It's a tennis place. adjective sir adjective பிரமாதம் adjective sir என்ன கிளப் டென்னிஸ் கிளப் எப்படி sir. பாருங்க நல்லா பாருங்க article எப்படிப்பட்ட club? ஒரு டென்னிஸ் கிளப் ஒரு டென்னிஸ் குவாலிஃபயரா போடலாமா இந்த குவாலிஃபயருக்கு இன்னொரு பேர் என்னங்க ஒண்ணும் இல்ல இந்த அட்ஜெக்டிவோட பண்பை குறிச்சு அப்படிங்க இந்த டென்னிஸ் எப்படின்னா ஒரு டென்னிஸ் கிளப்னு சொல்றாங்க அப்ப என்ன வருது Adjective. இந்த அட்ஜெக்டிவோட பண்பை குறிச்சா adverb adverb போட்டீங்களா Adverb. இங்க oh இந்த மாதிரி adverb adjective noun வந்தா இங்க ஒண்ணே தான் வரும் இதோட ஆப்ஜெக்ட் தான் இது என்னது இது ஈஸி பார்த்தா தெரியும் proposition sir ப்ரொபோசிஷன் இந்த ப்ரொபோசிஷனுக்கு அப்புறம் தான் இந்த நவுன் ஃப்ரேஸ் மூணுத்தையும் இது பண்ணிக்கிங்க இப்படி இந்த மூணையும் போடுற பாருங்க சார் இப்போ டென்னிஸ் கிளப்னு சேர்த்து சொன்னாலும் adjective தானே சார்? இப்ப டென்னிஸ் கிளப்னா வெறும் கிளப் நவுன் இப்படி போடுவாங்க பாருங்க டென்னிஸ் கிளப்னு இப்படி போட்டா காம்பவுண்ட் நவுன் வாங்க இது அதனால adjective தானே சார்? ஆமா அப்ப டென்னிஸ் கிளப் நவுனா இருந்தாக்கா புரியுதுங்களா ஆனா கிளப்புங்க நவுனு டென்னிஸ் வந்து அட்ஜெக்டிவ் நீங்க இது ஒண்ணும் இல்ல இது ஆர்டிகல்னு சொல்லுவாங்க ஆமா சார் ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் தப்பு கிடையாது நமக்கு அது பிரச்சனை இல்ல இந்த என்ன அதுன்னா இந்த ஸ்ட்ரக்சர் முக்கியம் அந்த sir மூணுமே இதுதான் சார் கன்ஃபியூஸ் சார் அந்த ஏ வந்து அந்த அது வந்து அட்வர்ப் அப்படிங்கறத கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார் இந்த இது டென்னிஸ் இந்த இடத்துல adjective sir adjective என்னன்னா எத்தனை கிளப் ஒரு டென்னிஸ் கிளப் ஒரு டென்னிஸ் கிளப் ஓகே சார் சோ இந்த அட்ஜெக்டிவோட பண்பை பிடிக்குது அவ்வளவுதான் அட்ஜெக்டிவோட பண்பை பிடிச்சா adverb நீங்க ரொம்ப போட்டு கஷ்டப்பட வேண்டாம் இன்னொரு 10 சென்டென்ஸ் இருந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்க பண்ணுங்க புரிஞ்சிடும் அது உங்க ஸ்போர்ட்ஸ்ல உள்ள மாதிரி தான் பிராக்டிஸ் பண்ணா எல்லாமே கிடைச்சிடும் பிராக்டிஸ் பண்ணா எதுவுமே கிடைக்காது yes sir without practice we can't learn anything sir right இப்ப பாருங்க there members of the full stop my older brother was really good at it இது பாருங்க அண்டு கட்டாவுதா my older brother was really good at it நல்லா பாத்துங்க முக்கியமானது sir my older brother was really older brother was good at really good at it good at it என்னங்க இட்னா இது எதை குறிக்குது டென்னிஸ் குறிக்குதா டென்னிஸ் குறிக்குதா சார் அழகா ப்ரொனவுன் ரீப்ளேஸ் பண்ணுதா my older brother சொல்லுங்க பிரதர் என்ன ஈஸி பிரதர் வந்து நவுன் சார் அத நவுன் வெர்ப தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்ப ஓல்டர் வந்து என்னங்க எப்படிப்பட்ட பிரதர் வயசு என்னை விட அதிக வயசான பிரதர் adjective சார் எப்படிப்பட்ட பிரதர் adjective older யாரோட ஓல்டர் பிரதர் என்னோட அவ்வளவுதான் adverb அவ்வளவுதான் அதுதான் கரெக்ட் சோ இந்த இடத்துல இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் எஸ் சார் இந்த மை வந்து இங்க என்ன பார்த்தோம் அட்ஜெக்டிவ் பார்த்தோம் ஏன்னாக்கா மை பேரண்ட்ஸ்ல மை வந்தது ஆனா இங்க பாத்தீங்களா மை வந்து அட்வர்பா வருது சோ அந்த வார்த்தை வச்சு போயிடக்கூடாது பொசிஷனை வச்சு போகணும் பொசிஷன் வச்சு போகணும் இது புரியுதுங்களா ஹரிபிரியா பாஸ் தெரியும் நம்ம முன்னாடியே பார்த்ததுதான் மெயின்ல போடணும் அட் வந்து என்ன ஈஸியா அடிக்கலாமா ப்ரொபோசிஷன் அட் ஆமா அருமை preposition pronoun proposition இந்த noun phrase pronoun proposition the preposition pronoun அப்படி வரும் preposition noun இந்த noun ரீப்ளேஸ் பண்றதா pronoun ங்கறதால prepositionக்கு அப்புறம் noun வரலாம்
ப்ரொபோஷனுக்கு அப்புறம் ப்ரொனவுன் வரலாம். நல்லா பாருங்க. குட். sir. Verb, sir. verb. verb தான் ஆஹா, இது Adverb, வந்து sir. Really good, sir. குட் பாருங்க. ரியலிய ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுக்காதீங்க. வெறும் குட் அப்புறம் தான் ரியலி. adjective, sir. Noun. பாருங்க. I am good. He is good. Adjective. My older brother எப்படியா? குட்டா. எப்படி இருக்காரு? குட்டா இருக்கு. சோ அவரோட பண்பை குறிக்குது. அது அவரோட பண்பை குறிக்குது. அட்ஜெக்டிவ். இப்ப சொல்லுங்க எப்படி? ரொம்ப நல்லா. Really, ரொம்ப. ரொம்ப நல்லா. ரொம்ப. So, adverb, sir. Adverb. நீங்க இப்படி ஒரு பண்ணா வந்துடும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. Really good. இப்ப பாய்க்குள்ள 2-3 சென்டென்ஸ் நீங்க கடன்னு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 20 மினிட்ஸ்ல நீங்க பிரிச்சு மேய்ஞ்சலாம். இப்ப பாத்துலாமா? அடுத்தது let's look at it. they were they supported taking him. ஒண்ணும் இல்ல. யாரு? பேரண்ட்ஸ் தான் டேக்கிங். எங்க? they were taking him to lessons all the time. இப்போலாமா? and they supported him. Supported him, taking him to lesson all the time. போலாமா? and போட்டுடலாம். And they supported him. இப்ப and conjunction அடிக்கலாமா? conjunction படிக்க கூடாது. Conjunction. junction. திருநெல்வேலி Conjunction. junction படிச்சா ஓகேவா? ஒத்துக்குவீங்களா? திருநெல்வேலி. yes. They pronoun. supported verb. மெயின் verb. அருமையா சொன்னாங்க. மெயின் நீங்க Pronoun. Him. Pronoun. 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 பியூட்டிஃபுல். அப்படியே வருது பாத்தீங்களா? அந்த ஃப்ளூயன்சி வருது பாத்தீங்களா? பிராக்டிஸ் பண்ண இப்ப பாருங்க. they were taking. இந்த ஐஃபன் போட்டிருக்காங்க பாருங்க, ரொம்ப முக்கியம். என்னன்னா அந்த சப்ஜெக்டையும் சப்போர்ட்டிங் வெர்பையும் கட் பண்றாங்க. they were taking to lessons all the time போட்டுக்கலாம். நல்லா பாருங்க, முக்கியமான ஒரு ஏரியாக்கு வரும். they were taking him to lessons all the time. நல்லா பாருங்க, கரெக்டா கொண்டு வரணும். they pronoun. they pronoun. ரொம்ப ஈஸியானதை முடிக்கணும். அது மாதிரி பேக்ல இருந்து சில வாட்டி வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அப்பதான் கரெக்டா இது பண்ண முடியும். ப்ரோனவுன். verb, sir. நல்லா சொல்லுங்க. மெயின் வெர்ப் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கீங்களா? மெயின் வெர்ப் Supporting verb, yes, sir. Main verb. சப்போர்ட்டிங் போயிடுங்க. Supporting verb. Supporting. Him pronoun. Him pronoun. To preposition. இங்க லெசன்ஸ் நவுனா வந்ததுனால Noun. Noun. ப்ரிபோசிஷனா இருக்கு. Preposition. All. நல்லா பாத்தீங்க. அதுக்கு முன்னாடி இது ஒண்ணு பண்ணிடுவோம். Time. இங்க தான் போடணும். டைம். தி டைம். Adjective, sir. Adjective. The time. ஆங்கிலத்துல கஷ்டம். Verb. பாருங்க, சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன நவுன்னா Yes, sir. இடத்து பேரு, ஆளு பேரு, பொருள் பேருன்னு தப்பா அதை விட ஒண்ணு இருக்கு. கேரக்டர் பேரு, குவாலிட்டி பேரு. The time. This is also noun, sir. Noun. Oh. Noun. இப்ப பாருங்க, இதுதான் வந்து Article. Adjective. போடலாமா? எந்த டைம் அந்த டைம், எந்த டைம் எல்லாரும் இந்த டைம் அந்த டைம் அந்த டைம். ஆர்டிகல்னு போட்டுக்கலாமா? ஆர்டிகல். Article, yes, sir. டிட்டர்மைனர் குவான்டிஃபையர் இல்ல, இது டிட்டர்மைனர். Determiner. Determiner. மே ஒண்ணுதான். M-I-N-E-R. டிட்டர்மைனர் டிட்டர்மைன் பண்ணுது. இது இந்த டைம் அந்த டைம் இந்த டைம் அந்த டைம் அந்த டைம் இந்த டைம். ரைட்? சோ Yes, sir. டிட்டர்மைனர். சோ இது வந்து இன்னொரு இதுன்னு சொல்லுவாங்க, குவாலிஃபையர் அப்படிம்பாங்க. Qualifier. அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் worry பண்ணாதீங்க. அப்படியே நம்ம நார்மல் லெசன் கொண்டு போய் நவுன், அட்ஜெக்டிவ். Adverb, sir. All the அவ்வளவுதான். time. அப்படியே கொண்டு போயிடுங்க. அவ்வளவுதான். சோ இந்த ஆளையும் அவங்க டிட்டர்மைனரும்பாங்க. அதை பத்தி யோசிக்க வேண்டாம். நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 8 இருக்கு பாத்தீங்களா? நான் சொன்ன பாத்தீங்களா? Yes, sir.
அந்த 8 தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த காலத்தை மட்டும் நீங்க பாருங்க. இது வேண்டாம். இது அவங்க கேட்பாங்க, கனிஷ்கா கேட்பாங்கன்னு நான் போட்டேன். இந்த 8 தான். நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வெர்ப், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன், ப்ரிபோசிஷன் இவ்வளவுதான் வேணும். பாருங்க எவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு சார் ஆனா இதுல இன்டர்ஜெக்ஷன் வரவே இல்லை சார். வந்துரும். வந்து பாருங்க, இங்க வந்து கடைசியா இருக்கு பாருங்க. ஓ பாத்தீங்களா? இருக்கு. பாத்தீங்களா? அந்த ஆச்சரிய ஷாக்கான ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக தான் இன்டர்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, அந்த ஆச்சரியக்குறி போட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் 1 year old அப்படின்னு போட்டு 4 வயசு நம்ப முடியல. ஒரு பையன் சொல்றான் 4 வயசு அவங்க அண்ணனையும் அப்பா அம்மாவையும் பார்த்துட்டு நான் டென்னிஸ் சாம்பியனா ஆக விரும்புகிறேன். என்ன பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க, நான் தான் சாம்பியன், அடுத்த சாம்பியன் அப்படின்னு சொல்ற ஒரு இது. ஸோ இந்த இந்த வரைக்கும் பாத்தீங்களா இன்டர்செக்ஷன். இன்னும் முடியல, இன்னும் நிறைய இருக்கு. அடுத்த 17 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணுமே. ஸோ ஐ கெஸ் when I announced. பாத்துக்கலாமா? So I guess when I So, announced. I guess when I announced. So I I guess guess Yes, when when I I I announced. நல்லா பாருங்க. So conjunction. Conjunction. இந்த இடத்துல so வந்து நடுவுல வந்தா கன்ஜங்ஷன். Conjunction. கன்ஜங்ஷன் இந்த ஃபர்ஸ்ட்ல வருதுன்னா சோ வந்து ஃபர்ஸ்ட்ல வருது, ஒரு வாக்கியத்துல ஆரம்பத்துல வருதுன்னா ஆகையினால், எதனால் ஆகையினால், adverb. Adverb. எதனால், So எப்ப. அதுல ரெண்டுத்துலயுமே வருமா சார்? சோ வந்து நடுவுல Sir, நடுவுல வந்து என்ன சார்? நடுவுல வந்து என்ன சார் வருங்க? கன்ஜங்ஷன். ஒரு வாக்கியத்துக்கு இன்னொரு வாக்கியத்தையும் கன்ஜங்ஷன். பார்த்தா தெரியும். கன்ஜங்ஷன். Conjunction. ஸ்டார்டிங்ல வந்து அட்வர்ப். ஸ்டார்டிங்ல வந்து adverb. சோ adverb தான் கன்ஜங்டிவ் adverbனு சொல்லுவாங்க. adverbனு நீங்க வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. சார் pronoun சார் pronoun. எஸ், ரொம்ப ஈஸி. Verb. Verb. மெயின்னு போட்டுக்கணும் எப்பயுமே. இப்ப பாருங்க, இது நல்லா பாருங்க. சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸ், இன்னொரு சென்டென்ஸ் ஐ அனௌன்ஸ்ட் வருதா, ப்ரொனவுன் வருதா? I pronoun. pronoun. When இத பாருங்க, அது announced வந்து verb. questionary தானே Verb. சார்? When இல்ல இப்ப நீங்க நல்லா சொல்லுங்க. இது கொஸ்டின்லாம் கிடையாது, கொஸ்டின்லாம் கிடையாது. சார் இது வந்து அட்வர்ப் சார், அட்வர்ப். இல்ல 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 இல்ல, இல்ல. அந்த வெண்ணு கிடையாது, அந்த வெண்ணு வேற. அந்த one கிடையாதா சார்? அது when I adjective announced. sir. சப்ஜெக்ட் வெர்ப், இங்க சப்ஜெக்ட் வெர்ப். Noun. ஒரு வாக்கியத்தை இன்னொரு வாக்கியத்தோட இணைக்குது. எப்போ Oh, adjective sir, adjective. when I announced. ஒரு வாக்கியத்தை இன்னொரு வாக்கியத்தோட இணைச்சாக்கா கனெக்டிங் பிட்வீன் த சென்டென்சஸ் சொன்னமே ஹரிணிபிரியா. Adverb. Conjunction. 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 இங்க பாருங்க ராமன், சப்ஜெக்ட் வெர்ப் Sir. கரெக்டா இதா? சப்ஜெக்ட் வெர்ப் இங்க நல்லா பாருங்க. நவுன் வெர்ப், சப்ஜெக்ட் வெர்ப் கரெக்டா இதா? சப்ஜெக்ட் பத்தி சொல்லிடலாம். Sir. இன்னைக்கு சொல்ல முடியலன்னா வியாழக்கிழமை கட்டாயமா சொல்லணும். ஏதோ ஒரு வயல ராமன் நீங்க வராம இருந்துறாதீங்க, அதுக்கேற்ற மாதிரி Okay sir. இப்ப பாருங்க, சப்ஜெக்ட் வெர்ப், சப்ஜெக்ட் தான் இங்க நவுன் வெர்ப் கரெக்ட் ஆகுதா? I guess I guess when I announced. I guess அனௌன்ஸ் கனெக்ட் பண்ணுதா? அவ்வளவு ஆமா Yes சார். sir. Yes sir. இதா கனெக்ட் பண்ணுங்க அடுத்து சார். Yes sir. I guess when I I announced. guess Yes sir. when I announced. Conjunction. அவ்வளவுதான் கன்ஜங்ஷன் போட்டுக்கலாமா? அடுத்து கடகடகடன்னு போயிடலாமா? Yes sir. That I want to be That I wanted to be a a tennis. tennis. That I wanted to be, நல்லா பாருங்க. That I wanted to be a. That I wanted to be a tennis champion. That That I I wanted wanted to be a yeah, to be a tennis champion. அவ்வளவுதான். இந்த போட்டாலே உங்களுக்கு எல்லாம் வந்துரும். பாருங்க that That when I was that I wanted. என்ன அருமையா சப்ஜெக்ட் வெர்போட கனெக்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? சப்ஜெக்ட் வெர்ப் கனெக்ட் பண்ணிட்டே போறாங்களா? அடிச்சலாமா கன்ஜங்ஷன்? conjunction. pronoun. நல்லா பாருங்க. Pronoun. சப்ஜெக்ட் Verb. மெயின் வெர்ப் Main verb. Preposition. இல்ல. To be. Oh, to be. Yes sir. To be Verb. conjunction. Yes sir. Verb. Verb. Adverb sir. Infinity. Oh yes sir. Infinity. அது பாருங்க 2 2 இது இருக்கு. ஒரு வந்து ப்ரொபோசிஷன், அதான் வந்து ஹரிணிபிரியா சொன்னது. அந்த 2க்கு அப்புறம் நவுன் வந்தாதான் உண்டு. ஹரிணிபிரியா சொன்ன ஞாபகம் இருக்குங்களா?
நவுன் Yes, sir. இங்க டூக்கு அப்புறம் நவுன் வந்ததுனா தான் சார் அது டூ பாருங்க லெசன்ஸ்ங்கிற நவுன் வந்ததுக்கு அப்புறம் டூ ப்ரொபோஷனா முன்னாடி உட்காருது. ஆனா சரி. ஓகே ஓகே தேங்க்யூ சார். A adverb டூக்கு அப்புறம் வெர்ப் வந்தங்காட்டி இன்ஃபினிட்டி. ஓகே சார். சாம்பியன் champion. சாம்பியன் இஸ் நவுன் சார். பியூட்டிஃபுல். சோ டென்னிஸ் இங்க என்ன வரும்? அட்ஜெக்டிவ் வரும். என்ன சாம்பியன்? அட்ஜெக்டிவ் வந்து Adjective. ஏ வந்து அட்வர்பா சார்? Adverb. Adverb. நீங்க வந்து ஆர்டிகல் அடிக்கலாம், ஆர்டிகல்னு சொல்லலாம், ஆர்டிகல் ஆர்டிகல் டிட்டர்மைன்னு சொல்லலாம், ஏ அப்படின்னு குவான்டிஃபையர்னு சொல்லலாம். ஒண்ணுங்கிறதுனால குவான்டிஃபை, ஒரு டென்னிஸ் சாம்பியன் உறுதிப்படுத்துறதுனால அது டிட்டர்மைனர். சோ இப்போ டென்னிஸ் சாம்பியன் சேர்ந்து வந்தாலும் adjective சார். இப்ப பாருங்க டென்னிஸ் சாம்பியன் இப்படி போடுறாங்கன்னு வச்சுங்க. என்ன இப்ப டென்னிஸ் சாம்பியன் போடுறாங்க. இது காம்பவுண்ட் நவுன்பாங்க. இப்படி போட்டா காம்பவுண்ட் நவுன் சாம்பியன். அப்படி ஒரு ஐஃபன் இருந்ததுன்னா இது நவுனு. காம்பவுண்ட் நவுன். காம்பவுண்டா ரெண்டுத்தையும் சேர்க்கிறது. அப்படி வர்றப்ப நல்லா பாருங்க, ஏ வந்து அட்ஜெக்டிவா மாறிடும். புரியுதா? ஆனா அவங்க பெருசா டென்னிஸ் சாம்பியன் தனித்தனி வார்த்தையா தான் கொடுத்துருக்காங்க. நீங்க அவ்வளவுதான் இந்த பொசிஷன்ல தான் இருக்குது. எவ்ரிதிங் இஸ். சோ இந்த காம்பவுண்ட் நவுனை பத்தி நம்ம பேசுவோம். வெறும் நவுன்னு போடக்கூடாது, இதை காம்பவுண்ட் நவுன்னு போடணும். காம்பவுண்ட கூட்டுறது காம்பவுண்ட் நவுன். ஆமா. இது நம்ம தனியா எடுப்போம். இதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு பண்றதுதான். Next 11 minutes, let's focus on this. Every single word. Look at that. When I grew up, I just intend for them to notice me. When I grew up, for them to notice me. அப்படியே எழுதலாமா? Yes, sir. When I grew up, When I grew up, I just intended for them to notice me. for them to notice me. When நல்லா பாருங்க, கனெக்ட் பண்றது பாருங்க. கன்ஜங்ஷன் சார். அருமையா கனெக்ட் பண்றாங்க பாருங்க. அடுத்த வாக்கியத்தை எத்தனை வாக்கியம் அங்க போட்டதுனால தான் உங்களுக்கு குழப்பம் வந்தது. இந்த வகுப்போட ஆரம்பத்துல கேட்ட திருப்பி அந்த மீனிங் ஏத்துறீங்களா? அத்தனை கன்ஜங்ஷன் போட்டு அவ்வளவு வாக்கியங்களை ஒன்னா போட்டு ஒரு 6 காம்பவுண்ட் சென்டென்ஸ ஒரு சென்டென்ஸ்க்குள்ள திணிச்சு வச்சாங்க. அதனாலதான் உங்களுக்கு கஷ்டம் வந்து சூப்பர். குரு மெயின் வெர்ப். எப்படியா? குரு அப்பா வளர்ற பையன். எப்ப குரு அப்பா adverb சேர்ந்ததுதான் phrasal verb. I pronoun. நீங்க ஜஸ்ட்க்கு முன்னாடி intended ஃபர்ஸ்ட் முடிங்க. verb ல இருந்து கொண்டு போங்க. verb. So main. So verb வந்து என்ன? verb வந்து நாங்க வெளிய சொல்ல என்னங்க? The notice வந்து noun தான சார்? நீங்க just என்ன கனிஷ்கா சார் adjective தான் சார் வருங்க. just intended எப்படி? just intended. I just intended. என்னோட நோக்கம் இது மட்டுமாகவே adjective தான் சார் வருங்க. no intended ஒரு verb குறிக்குது. எப்படியா just intended? intended so adverb சார். விட்டுவே இருந்தது. adverb அடிச்சாங்க. ஜஸ்ட் வந்து அவ்வளவு சூப்பரான வார்த்தை. ஜஸ்ட்க்கு 2 மீனிங் இருக்கு. ஹரிணி பிரியா, ஒரு ஜஸ்ட் இருக்கு, இன்னொரு வந்து ஜஸ்டிஸ்ல இருந்து வர்றது. நல்லா பாருங்க, ஜஸ்டிஸ்ல இருந்து வர்றது. ஜஸ்டிஸ்ல இருந்து ஜஸ்ட் வெளிய எடுத்துருங்க. நியாயம் தர்மம் பத்தி பேசுவாங்க இல்லையா? நியாயம் தர்மம், அந்த ஜஸ்ட் தான் இது. இன்னொரு ஜஸ்ட் வந்து இந்த ஜஸ்ட் இப்பதான் இது மட்டும் இதுதான். சோ அந்த வர்றது இது. என்னோட நோக்கம் தான் இதுதான். என்ன அவங்க திரும்பி பார்க்கணும், என்ன வந்து மனசுல அவங்க வச்சுக்கணும், எனக்கு அவங்க கேர் எடுக்கணும், என்ன வந்து அவங்க பார்க்கணும். ஃபார் preposition. தெம்முன்னா யாருங்க? pronoun சார். parents அப்பா அம்மாவும் அவங்க parents
ஆனா கட்டாயமா அவங்க அப்பா அம்மா ஹரிணி பிரியா சொல்றது கரெக்ட். சோ பேரண்ட்ஸ் ப்ரொனவுன். பாருங்க, இந்த ப்ரொனவுன் நவுனுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரொபோஷன் வரும், நச்சுன்னு போட்டுருங்க ஒரு ப்ரொபோஷன். Sir, இந்த two infinity-ஆ இல்ல நீங்க தான் சொல்லணும். இந்த நோட்டீஸ் என்னன்னா அதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். நோட்டீஸ் என்னங்க? notice-னா அவங்க என்னை பார்க்கணும். பார்க்கணும் 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 பார்க்கணும். Verb. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டி. Me. அது எவ்வளவு கஷ்டமான வாக்கியத்தை ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்கன்னு இப்ப புரியுதா? 4 வயசுல அண்ணனை மாதிரி பார்த்துட்டு எனக்கு வேணும்னு நான் அவங்களை திரும்பி பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணேன் அப்படின்னு. அதையே ஐ கெஸ்ன்னு தான் இருப்பாப்புல. ஐ கெஸ் நான் Yes. நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க என்ன திரும்பி பார்க்கணும்னுங்கிறதுக்காக தான் நான் அனௌன்ஸ் பண்ணது. ஆனா அம்மா அதை பார்த்து சிரிச்சாங்க. 4 வயசுல இவன் வந்து எதையுமே புரிஞ்சு பேசலன்னு தான் சொல்றாங்க அப்படின்னு. மீ 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 Pronoun. ப்ரொனவுன் சார். ஸோ இப்ப நம்பிக்கை வருதா? இன்னொரு 6 நிமிஷம் இன்னொரு ஒரு பெரிய வாக்கியத்தை எடுத்துடலாமா? Yes, sir. எடுத்துலாம் சார். எஸ், வெரி குட். My mother laughed. மை மதர் லாஃப். ஈஸியா உள்ளது குயிக்கா போயிடலாம். எது கஷ்டமா இருக்கோ My மை மதர் mother laughed. லாஃப். பாருங்க, மதர் அம்மா 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 Noun. Noun. அட்ஜெக்டிவ் போடலாம். நீங்க Adjective. ப்ரொனவுன் சொன்னாலும் தப்பு கிடையாது. My adjective. எஸ் சார். லாஃப்ட் வந்துருச்சா? Laughed. Verb. Verb. வெர்ப். இது மெயின். ஒரு குயிக்கா சொல்லிடுறேன். மை மதர் தான் சப்ஜெக்ட். இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னு வச்சுங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா சப்ஜெக்ட். இதுதான் அடுத்த கிளாஸ்ல எடுக்க போறோம். மிஸ் பண்ணாம பாத்துக்கணும். சப்ஜெக்ட் சரியா? பார்ட் ஆஃப் த சப்ஜெக்ட், பார்ட் ஆஃப் த சப்ஜெக்ட். ஓகேவா? இது ரெண்டும் சப்ஜெக்ட். நான் போல்ட் அடிக்கிறேன், நீங்க புரிஞ்சுங்க. லாஃப்ட் இது மட்டும் அப்புறம் வருவோம். லெட்ஸ் கோ ஃபார் த லாஸ்ட் சென்டென்ஸ். She knew. She knew I couldn't I possibly. couldn't possibly be பி serious. சீரியஸ். Yes, let's go there. She knew. She knew I நியூ. ஐ I குடின். couldn't. உடைச்சிருவோம், அதை உடைச்சிருவோம். Could Could not. not. குட் நாட். Possibly பாசிபிளி. be serious. பி சீரியஸ். She pronoun. பிரமாதம். ப்ரொனவுன். Knew. மெயின் வெர்ப். வெர்ப். Verb. அருமையா சொன்னாரு. இந்த கன்ஜங்ஷன் போடாமலே அடிக்கிறாங்க பாருங்க. அடுத்து சொல்லி போடலாம். I ப்ரொனவுன் pronoun. சார். I Pronoun. 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 ஐ ப்ரொனவுன். அருமை 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 அருமை. Could இந்த பாருங்க, could ஃபர்ஸ்ட் be. இங்க இருந்து வாங்க, இங்க இருந்து வாங்க. மெயின் வெர்ப். மெயின் வெர்ப் வந்துருச்சா? ஓகே. சப்போர்ட்டிங் வெர்ப் தான் இது. மாடல் வெர்ப். சப்போர்ட்டிங் வெர்ப் தான் இது. சப்போர்ட்டிங் வெர்ப் தான் மாடல் வெர்ப். அவ்வளவுதான் சப்போர்ட்டிங். Support. இப்ப பாருங்க, இது நல்லா பாருங்க. could possibly be. இந்த Not. நல்லா பாருங்க பாருங்க. இப்ப பாருங்க, could be, the be main verb. could not be னு be அப்படியே நெகட்டிவா கொண்டு வருது. அப்படியே கொண்டு வருது. அட்வெர்ப். எல்லா நாட்டுமே இங்கிலீஷ்ல அட்வெர்ப் தான். நீங்க பின்னாடி நிறைய பார்க்க போறீங்க. இப்ப பாருங்க, be possibly. இந்த பத்தி பியோட பண்பு குறிக்குது. இதுவும் பியோட பண்பு, இது வந்துருச்சா? அட்வெர்போட பண்பு குறிச்சா? அட்வெர்ப் வந்துருச்சா? ஆமா சார். அட்வெர்ப். இப்ப பாருங்க, could be serious. I could be serious. I am serious. நல்லா பாத்துக்கோங்க. I could be serious. I am. என்னோட பண்பு குறிக்குது. என்னோட பண்பு குறிக்குது. புரியுதா? புரியுதா? புரியுது sir. அவ்வளவுதான் அட்ஜெக்டிவ். அவ்வளவுதான். அட்ஜெக்டிவ். இது புரியலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அடுத்த வரப்போகிறோம். இப்ப ஒண்ணும் இல்ல. ஐ ஆம் சீரியஸ் தான் இருக்கு. அங்க வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஐ ஆம் சீரியஸ். இந்த ஐ ஆம் சீரியஸ் என்னோட பண்பை குறிக்குது. நாங்க யார்? ப்ரொனவுன். ப்ரொனவுனோட பண்பையை குறிச்சா அது அட்ஜெக்டிவ். இங்க போட்டுடலாமாங்க? லுக் அட் தட். இந்த அட்ஜெக்டிவ் நவுனோட பண்பை குறிக்கலாம். இல்ல அந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ற ப்ரொனவுனோட பண்பை குறிக்கலாம். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? Yes sir. ஓகே Yes, சார். sir. அட்ஜெக்டிவ் வந்து இந்த மாதிரி லாஸ்ட்ல வருமா சார்? ஆக்சுவலி இந்த ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல லாஸ்ட்ல வந்து வருமா சார் இந்த அட்ஜெக்டிவ்? ஓ யா. சம்டைம்ஸ் தான் வருமா சார்? இல்ல கட்டாயமா வரும். சீரியஸ்ங்கிறது ஒரு இது இல்ல. Adjective நடுவுலயும் வருது. எங்க வேணா வரும். I am ஆமா. angry. I am angry. I am angry. நான் எப்படி இருக்கேன்? கோவத்தோட இருக்கேன். கோவமா இருக்கு. I am angry. I am angry.
நான் பசியோட இருக்கேன் எல்லாமே பசியோட இருக்கேன். I am fresh, I am experienced, I am tired. எல்லாத்துலயும் tired தான் வரும். ஓகே ஓகே சார். அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நவுனுக்கு முன்னாடி வரும். நவுனுக்கு முன்னாடி வரும். எஸ் சார். நவுனுக்கு அப்புறம் நவுனோட பண்பை குறிச்சு முடிக்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்கும். வெரி குட். The last 2 minutes. சார் லாஸ்ட் லைன். I was just a 4-year I was just a 4 years old kid. அவ்வளவுதாங்க. I was just just 4 years 4 years 4 years four years kid. old. old kid. குழந்தை 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 ஆச்சரியக்குறி சார். குழந்தை 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 noun. now எப்படிப்பட்ட குழந்தை 4 year old. 4 years old. போடுங்க old நீங்க இப்படி அடிச்சுங்க 4 year old. அது காம்பவுண்டாவே பண்ணிக்கங்க. நீங்க காம்பவுண்டாவே பண்ணிட்டா ரொம்ப ஈஸி ஆயிடும். 4 வயசு குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை? 4 வயசு. நாலு now adjective adjective. See, இங்க நீங்க ஆர்டிகல் போடலாம், அட்வர்ப் போடலாம், ஆர்டிகல் போடலாம், இது பண்ணலாம், டிட்டர்மினர் போடலாம், எல்லாம் போட்டுக்கலாமா? எல்லாமே பண்ணிக்கலாமா? adverb டிட்டர்மினர் அடிக்கலாமா? டிட்டர்மினர் பண்ணலாமா? article. article just adverb ஆமா, plus இந்த 8க்குள்ள ஒண்ணு சொல்லணும்னா அட்வர்ப் தான். இப்ப நல்லா Just pronoun pronoun. was verb was verb. Verb. So supporting verb. 4 வயசா இருந்தேன். main எப்படி main Main verb. வயசா இருந்தேன். adverb Adverb. கொண்டு குறிக்குது. வாசோட பண்பு குறிக்குது. வா கரெக்டா கொண்டு வந்துட்டோம். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையை பிரிச்சு எழுதுறோம். அந்த இது போடலாமா? எக்ஸ்கிளமேஷன் போட்டுக்கலாமா? Yes sir. ஆச்சரியக்குறி சார். அது Interjunction. Interjection. Interjunction. intelligence ஸோ இந்த 8ஐயும் நம்ம பார்த்துட்டோம். வெரி நைஸ். அது ஒரு முத்தாய்ப்பா முடிச்சிட்டோம் இன்டர்ஜெக்ஷனோட. Okay sir. Thursday கிளாஸ் இதுல தான் நிறைய சப்ஜெக்டோட லிங்க் பண்ணுவோம். பேட்டர்னையும் இதையும் லிங்க் பண்ணுவோம். அப்படி சப்ஜெக்ட் பார்த்தோன்னே ஒரு சென்டென்ஸ்ல மெயின் வெர்ப் எடுக்கணும், சப்போர்ட்டிங் வெர்ப் எடுக்கணும், சப்ஜெக்ட் எடுக்கணும், பிரிக்கணும், காம்பவுண்ட் சப்ஜெக்ட், காம்பவுண்ட் நவுன், இது எல்லாமே பார்க்க போறோம். அப்ப இதை திருப்பி Okay, thank you sir. இப்போ ஒரு So, 70 to 80% ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் நாங்க ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது சார் எல்லாமே. நீங்க ஒர்க் பண்ண வந்துடும். இந்த இதை நீங்க ஃபுல்லா நாளை வியாழக்கிழமை கிளாஸ்ல இதை ஃபுல்லாவே முடிச்சிடும். முடிச்சிடும். ஓகே சார். சூப்பரா பண்ணிடலாம். ஏன்னா இப்பதான் நம்ம பேஸுக்காக நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கு பண்ணோம். இது வந்து Yes, sir. இது கொஞ்சம் போக போக ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸி ஆயிடும். செம்ம ஃபாஸ்டா பண்ணணும். இப்பயே பாருங்க கடைசி 7 சென்டென்ஸ் எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணோம். ஃபர்ஸ்ட் 2-3 சென்டென்ஸ் எவ்வளவு லேட் ஆச்சு. ஸோ இதை நான் ஷேர் பண்றேன். அந்த எக்ஸலை ஷேர் பண்றேன். நீங்க வந்து அதை படிச்சு எனக்கு இது பண்ணுங்க. ஷூர் சார். நான் அனுப்பி விடுறேன். Okay, sir. Thursday சந்திப்போம். ஷூர் Okay, sir. Okay sir. Thank you. Thank you sir. Thank you. See you all on Thursday.